ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் உங்கள் மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போதில். ஸோ சீசன் 1ஓட ஒரு ஃபுல் ஸ்டோரி ரீகேப் ஒரு டைம் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் தனித்தனி எபிசோடோட கூட பிரேக் டவுன் போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக அப்படியே அந்த மொத்த பிரேக் டவுனையும் கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் சைஸ்க்கே கொடுத்து வச்சிருக்கேன். சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் முடியாது ஒரு பாப்கார்ன் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி லீவ் நாளாக இருந்தால் உங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இல்லை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1973 ஸ்கல் ஐலண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன தான் பார்த்தீங்கன்னா காட்ஜிலா பேஸ் பண்ண சீரிஸ் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது காட்ஜிலா பேஸ்டு கிடையாது, ஒட்டுமொத்தம் அந்த மொனார்க்கை பற்றினதோ அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை பற்றின ஒரு சீரிஸ் தான் இது. ஜஸ்ட் காட்ஜிலா ஃபோக்கஸ் கிடையாது, எல்லா டைட்டில்ஸும் காட்டுறது தான். பட் காங்க ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங் வித் காங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்ஸில் காட்டுறாங்க. அண்ட் இந்த வீடியோ டேப் எடுக்குது பில்டராண்டா. எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்தே தெரியலாம் போல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எப்போவுமே ஒருத்தன் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பானே, இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பானே, அந்த மாதிரி ஒரு ஆள் போட்டிருக்கு. அந்த காலத்தில் இந்த மனுஷன் வீடியோ டேப் வச்சு சுற்றி வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த தீவில் மாட்டிட்டு இருக்காரு. என்னால் இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்க முடியுமான்னு தெரில, என்னால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நான் எதிர்காலத்தை மாற்றுவேன், எனக்குன்னு ஒரு லெகசியை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அந்த வீடியோ டேப்பில் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கடல் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இந்த ஸ்கல் ஐலாண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே சிலிந்திலைக்கு ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ணுமே, அது இப்போ இவரை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கடலோரம் போய் நின்றுட்டு அதை பேக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி அடிச்சிடறாரு. இது யாருக்காவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவருமே சாக போகிறார் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அதுக்குள்ளே குறுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு மாதிரி ஒரு மாஸ்டர் வந்து நண்டுக்கும் சிலந்திக்கும் சண்டை, அதை பார்த்தீங்கன்னா அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் எப்படியோ மனுஷன் எஸ்கேப் ஆகிறாரு. என்ன தான் இங்கே எஸ்கேப் ஆனாலும் அவர் லேட்டரான பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலாண்ட் படத்தையே ஒரு ஸ்கல் கலர் கையால் செத்துருப்பாரு. எப்படி இருந்தாலும் இவர் சாக போகிறதா. இவர் தான் பில்டராண்டா. இவர் லேட்டரான காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டேப்ஸ் கடலில் போட்டுட்டார்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது யாரோ இந்த மீன் பிடிக்கிறவங்க வலையில மாட்டி அதை யாரோ எடுத்து வைக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அங்கே தொலைஞ்சு போனது இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ இன்ட்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அது மிரர் ஷாட்டில் டபுள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களே, மிரர் ஷாட்ஸ் கிடையாது, மிரர் ஷாட் மாதிரி. பட் ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்டான சீன்ஸ் தான் காட்டுறாங்க. முக்கியமாக வந்துட்டு 2 ஷாட்டில் காட்டியிருந்திருப்பாங்களே. ஸோ மனுஷன் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு 2 ஃபேமிலி, 2 ஒய்ஃப் இருந்து ஒரு ஒய்ஃபுக்கு பொண்ணு ஒரு ஒய்ஃபுக்கு பையன்ற மாதிரி பிறந்திருக்கு. ஸோ மனுஷன் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இது இங்கே அப்படியுமே வச்சுக்கலாம். மொனார்க்கில் வாழ்ந்துட்டு மனுஷன் ஃபேமிலியுமே எடுப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு 2 வாழ்க்கையுமே இருக்குது. அண்ட் ஃபேமிலியுமே 2 வாழ்க்கை. ஸோ அப்படி இருந்திருக்காரு. அண்ட் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 1952 காட்டுவாங்க, இன்னொரு பக்கம் 2015 காட்டுவாங்க. ஏன்னா இது அங்கே ஆரம்பிச்சது இங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அந்த சாவி போடுற சீன்ஸ் அண்ட் அந்த பில் டேப் காட்ஜிலாவோட கால் தடங்கள், மொனார்க்கோட அந்த ஒரு சிம்பிள், ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு ஷாட்டில் 2 சிட்டியை காட்டுவாங்க, ஒன்று சான் பிரான்சிஸ்கோ, இன்னொரு டோக்கியோ. அண்ட் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோ பேப்பரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ ஜப்பான் பேப்பர், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஒன்று இங்கிலீஷ், இன்னொரு ஜாப்பனீஸ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கேட்டை தான் காட்டுறாங்க. ஸோ கேட்ராண்டா இவங்க தான் இந்த சீரிஸோட ப்ராட்டகனிஸ்ட். அவங்க அந்த ஃபைட்டை விட்டு இறங்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல டிஸ்இன்ஃபெக்ட் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா டைம்ஸில் பண்ணாங்களே அதே மாதிரி. ஏன்னா சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அட்டாக் நடந்திருக்குல்ல. ஸோ அதனால் ஜப்பான்காரங்களுமே கொஞ்சம் உஷாராக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் ஜப்பான் ரொம்ப உஷாராக வந்துட்டு இருக்காங்க. இங்கே டிஸ்இன்ஃபெக்ட் ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலா வந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு இப்படி ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி வழி போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரில்லாம் நடத்துகிறாங்க. இவங்களுக்கு தனியாக பங்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஷாட்டில் மிசைல்ஸ்லாம் கூட காட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருந்துகிட்டு இருக்காங்க ஜப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் அவங்க தன்னோட அப்பாவோட கீஸ் எடுத்துகிட்டு ஜப்பானுக்கு அவர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரியும் அந்த இடத்துல வேற ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தோன்னே யார் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஷாக் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு இவர் தான் எங்கள் அப்பான்னு அவர் சொல்ல. கென்டாரோன்னு ஒருத்தருப்பார், இவர் தான் அவர் பையன் அவன் சொல்ல. ஸோ அப்போ தான் புரிய வருது கென்டாரோக்கு, டே தகப்பா இது உனக்கு நல்லா இருக்காடா, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு ரியாக்ஷன். ஸோ இப்போ தான் தெரிய வருது அவர் 2 ஃபேமிலியை வச்சு 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காப்புல. கட் பண்ணி 1959 காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியராக தான் போயிட்டு இருக்கோம். சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கவே தெரியலாம், ஆனால் முன்ன பின்ன போயிட்டே இருக்குன்னு. பட் ஷோ பார்த்தீங்கன்னா நான் லீனியராக ரன் ஆகிட்டு இருக்கு. முன்ன பின்ன போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பில்டராண்டா, கெய்கோ அண்ட் லீஷாவை காட்டுறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மாஸ்டர் எக்ஸ்பெடிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மொனார்க்கோட ஆரம்ப புள்ளி இருந்தவங்க இவங்களே அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இப்போ அவங்க ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ண போக அந்த இடத்துல ரேடியேஷன் அதிகமாக இருக்குது அப்படி மாஸ்க்லாம் போட்டு போகிறாங்க. பட் அங்கே ஒரு பையன் சவகாசமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கெய்கோமே வந்து நாங்கள் உங்களை ஹார்ம் பண்ண வரல, இங்கே ரேடியேஷன் அதிகமாக இருக்குது, அது சாப்பிட்டா நீ சுத்தன்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மக்களை ஏமாற்ற சும்மா சொன்ன ஒரு பொய் பொருளி, அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படி மாதிரி அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் அவங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது காட்டுக்கு நடுவில் உண்மையாகவே இங்கே ரேடியேஷன் இல்லை, பட் வெளியே ரேடியேஷன் ஸ்பைக் ஆச்சே எப்படா இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க டேரெக்டாக அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய பழைய கைவிடப்பட்ட லேபரேட்டரிஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த பையன் வெளியே சொல்லியிருப்பான், இந்த காட்டுக்கு நடுவில் கவர்மெண்ட் வந்து பூமிக்குள்ளே ஆழமாக ஒரு தொலை போட்டாங்க, நரகத்துக்கே அவங்க தொலை போட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவான். நரகத்துக்கு தொலை போட்டாங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே அவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்த பாம்பு வச்சு தாக்குக்க அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலோ ஸ்பேஸஸே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த
இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டைங்களாம் இருந்துகிட்டு இருக்கும். லைக் ஏதோ ஒரு மான்ஸ்டரோட முட்டைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த முட்டை எல்லாமே ஏதோ ஒரு பூச்சி லைக் மான்ஸ்டர்ஸோட தான். அதை செக் பண்ணுறதுக்காக அதோட சாம்பிள் எடுக்கிறதுக்காக உள்ளே இறங்குவாங்க. உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு முட்டையில் பொறிக்க ஆரம்பிச்சிடும். சுற்றி இருக்கிறதுலாம் திடீர்னு இடிஞ்சு உள்ள ஆரம்பிக்கும். நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி போக லீஷா எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குது. கேக்குக்கு அந்த ட்ரைனிங் இல்லாததுனால அவங்க அங்கேயே மாட்டி அந்த பூச்சிங்கையால் சாகிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க டெக்னிக்கலி இங்கே சாகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. முதல் எபிசோட்லேயே அவங்க செத்துட்ட மாதிரி காட்டியிருந்தாங்க. இவங்க தான் நம்ம கென்டாரோட பாட்டிமா டெக்னிக்கலாக. அண்ட் லேட்டரான எபிசோட்ஸில் இவங்களோட ஷார்ட்ஸில் இன்னும் ப்ரீஃபாக காட்டியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆக்சுவலி இப்போ அதை முழுசாக நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா, ஸோ இப்போ இங்கே அந்த கென்டாரோ அவங்க கதைக்கு வந்தோன்னா, ஸோ இப்போ இவங்க வீட்டுக்கு வந்தாங்களே அண்ட் வெளியே ஒரு ட்ரில் நடக்குது. அந்த ட்ரில்லெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்போட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படி மாதிரி கேட்டு போவாங்க. ஆக்சுவலி கென்டாரோக்கும் பிடிக்கல, கேட்டுக்கும் கென்டாரோவை பிடிக்கல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்சிட்டு தெரியுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கேட்டுக்கு அவங்க அப்பா மேலே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருப்பான். பட் கென்டாரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்போ அவங்க அப்பா பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, ஜஸ்டிஃபைன்னு சொல்ல முடியாது, பட் அவர் ஒன்றும் மோசமானவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவே அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அங்கே தான் ஒரு விஷயமும் தெரிய வரும். கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ்டி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கேட்டதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க போன ஸ்கூல் பஸ்ன்றது பாலத்திலேருந்து இடிஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த பாலத்தை காட்ஸிலா அட்டாக் பண்ணியிருக்கு. 2014 இந்த சீரிஸ் 2015 நடக்குது. 2014 தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த டைமில் தான் காட்ஸிலா அங்கேருந்து ஒரு பிரிட்ஜை அட்டாக் பண்ண, அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் போகிற மாதிரியும் அந்த பஸ்லேருந்து ஒரு சில பசங்க மட்டும் தான் காப்பாற்றுறாங்க. மிச்சம் இருந்த எல்லா சின்ன குழந்தைங்க டீச்சர்ஸ்னு எல்லாமே அந்த பஸ் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம கேட்டுக்கு ஒரு பிடிஎஸ்டியாகவே இருந்துட்டு இருக்கோம். நினைக்கும் போது எல்லாமே அவங்க பேனிக் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அது சான் பிரான்சிஸ்கோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த காட்ஸிலா ஃபஸ்ட்டு வந்த டேவை ஜி டே அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ காட்ஸிலா டேன்றதை ஷார்ட்டாக ஜி டே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போக அந்த இடத்துல ஒரு லாக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா சில பழைய டேப்ஸ் எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த கடலை தூக்கி போட்டுடலாம் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும், அந்த ஃபைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கென்டாரோ பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு போகிறாங்க. அவள் வந்துட்டு அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ மீன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்பாங்களா, லவ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கென்டாரோ கிட்ட, ஐ மீன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் பேர் மே கிட்ட பேசாமல் நிறுத்திட்டு இருப்பான். அதனாலே வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட டெக்னிக்கலி பிரேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. என்னடா இத்தனை நாள் எல்லாமே திடீர்னு வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க, நீ கேட்கும் போது நான் செய்யணுமா போடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டராக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அண்ட் அந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் மொனார்க்கோட ஃபைல்ஸு. அந்த மொனார்க் ஃபைல்ஸ்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக நமக்கு நிறைய தெரிஞ்ச அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துகிட்ருக்குங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கல் கிளாரரை காட்டியிருப்பாங்க. அடுத்து இந்த ஷோவோட முக்கியமான ஒரு மாஸ்டரான அயான் டிராகன், அந்த ஒரு மாஸ்டர் காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேக்கோ வந்து அந்த காட்ஸிலாவோட கால் தடத்துக்கு நடுவில் நிற்கிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் கூட காட்டியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இவங்க இந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ண அது டேரெக்டாக மொனார்க்குமே சிக்னல் அமைச்சது. ஸோ மொனார்க்கில் இருக்கிறவங்களுமே அதை பார்த்துடுறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஆஃபீஸர் டிம், அவரோட பேர். ஸோ அந்த டிம்க்குமே பார்த்தீங்கன்னா இது போயிட்டு அவருமே வந்துட்டு சரி இதை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அங்கேருந்து ஒருத்தங்களை அமுச்சு விட்டுருந்துருப்பாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஷோ ஃபுல்லாக அவங்க வந்துட்டு அந்த ரெண்டு பசங்களையுமே தேடி போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மொனார்க் ஹண்டர் டீம் மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அண்ட் இந்த ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மொனார்க்குன்ற மாதிரி விஷயம்லாம் தெரியுது. என்ன இந்த மொனார்க்கு அப்படின்லாம் பேசும்போது அந்த பழைய எவன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறா. லைக் காட்ஸிலா அட்டாக் பண்ண பண்ணிக்கலாம், இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்களாம் வந்துட்டு ஏதோ ஒரு போலீஸ் குரூப் மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து ஃப்ளாஷ்பேக் 2014 போனால் காட்ஸிலா அட்டாக் பண்ண நாளுக்குள்ள ஜி டே +5 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது காட்ஸிலா அட்டாக் நடந்த 5வது நாள். ஸோ அந்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேட் வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாமே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பட் என்னால் இப்போ அவங்க வந்து பார்க்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாரு. கேட் என்ன சொல்லி அவர் அந்த இடத்துல நிற்கல. கேட் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் இருக்கு, அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய அவங்க பாட்டிமா கேக்கோ அவங்களோட ஃபோட்டோவையுமே பார்த்துட்றா. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேக்கோ வந்துட்டு அந்த மாஸ்டர்ஸால் கொல்லப்படுற சீனுமே காட்டியிருப்பாங்க. அண்ட் அதோட எபிசோடுமே முடியுது. இந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். போக போக தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக காட்டுவாங்க. ஸோ இது சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான், கேட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லீஷாவை தான் காட்டுறாங்க. முகத்தில் பயங்கரமாக மார்க் வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு 1952 மணிலா இருந்திருக்காப்புல. அந்த டைம் இவர் அங்கே பார்த்தீங்கன்னா கூட சண்டை போட்டுருந்துருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரை வேற இடத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட்டை எஸ்கார்ட் பண்ணுறதுக்காக அமைச்சு வைக்கிறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் மியோரா அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தங்கிட்ட நீ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கார்ட்டுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போய் பார்த்தா அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் நம்ம கேக்கோ தாங்க, அவங்க முழு பேர் கேக்கோ மியோரா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு அமைச்சு வைக்கிறாங்க. ஸோ இவரால் நம்பவே முடியல இவங்களுக்கு அமைச்சு விட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த வேலை பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ட்ரைவ் பண்ணிட்டு
போயிட்டு இருப்பாங்க அந்த காட்டுக்கு நடுவில். இது லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா எபிசோடில் ஒரு கால் பேக்காக வச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பிலிப்பைன்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸில் திடீர்னு ரேடியேஷன்லாம் ஸ்பைக் ஆகிட்டு இருக்கு, அதிகமாக வந்துட்டு இருக்கு. இனிஷியலாக அது ரஷ்யன்ஸ் அப்படின்னு தான் நினச்சோம், ஆனால் ரஷ்யன்ஸ் இல்லை வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் டைட்டில் முடிஞ்சு நம்ம எபிசோடுக்கு வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் அகைன் பழைய ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இருக்காங்க. டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா அம்மா பையன் தான் கென்டாரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கான். இந்த வேலை அவங்க அப்போட ஆஃபீஸை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி பார்த்தீங்கன்னா களைச்சி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா கோவம் இருக்கும்ல, தான் அப்பா வந்துட்டு இன்னொரு ஃபேமிலி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும் போது எப்படி யாராக்க தான் கோவம் வரதானே செய்யும். அண்ட் அங்கே இருக்கிற ட்ராயரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மொனார்க் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைல் எடுத்து பார்க்குறான். அதுக்குள்ளே தான் நம்ம லீஷாவோட ஃபோட்டோவுமே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது 1924 1924 பிறந்திருக்காரு. இந்த சீரிஸ் நடக்கிறது 2015. அப்போ டெக்னிக்கலாக பார்த்தா கிட்டத்தட்ட அவருக்கு பார்த்தீங்கன்னா 90 வயசுங்க. பார்த்தா ஆள் பார்த்தா 90 வயசு மாதிரியா இருக்குது. இதேமாதிரி லேட்டரான எபிசோட்ஸில் காட்டியிருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்றத நம்ம அதை போக போக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் அதில் தான் லாஸ்ட்டில் ஒரு ஹோல்டேஜ் ஹோம் பற்றியுமே வந்துட்டு இருக்கோம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா 1974 திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம லீஷாவை அந்த ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தான் சந்திக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கரெக்டாக ஸ்கைல் ஐலண்டோட இன்சிடென்ட் நடந்த அடுத்த வருஷம். ஸோ இந்த மாஸ்டர்ஸோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே மொனார்க் பிடிச்சி ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க போல. அண்ட் இந்த ஓல்டேஜ் ஹோமே பயங்கர செக்யூராக இருந்துட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்போம். அண்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தால் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க காட்டு நடுவில் மீட்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு காட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்குது. வீடியோ டேப்பில் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம பில்ட்ராண்டா தான். ஸோ மனுஷன் இந்த இடத்துக்குமே வந்திருக்காரு. அந்த இடத்துல அவங்களுக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நான் இங்கே உண்மையை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. இனிஷியலாக அவர் என்ன தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் இருக்கான்ப்பா ஒரு மித்து, அதை தான் நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓ நீ மான்ஸ்டர் ஹண்டரா, நான் உண்மையை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மித்து பழங்கதை அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கதை எல்லாமே உண்மையாக இல்லையா? நம்ம ஊரில் கூட பூச்சாண்டி சொல்லுவாங்க, ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் ஏன் உருவாகுது, அதோட ஆணி வேறு எங்கே அப்படின்றத தேடி போகிற ஆள் தான் நான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல மக்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்ததுனால தான் அப்படி சொல்கிறாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. ஸோ அது என்ன அப்படின்றத தேடுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவார். கேட்கவும் பில்ட்ராண்டாவும் செட் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள வைப்பு செட் ஆயிடுது. பட் நம்ம லீஷாக்கு சுத்தமாக செட் ஆகலை. என்னடா டிராகன்ஸ்ன்றீங்க மித்துன்றீங்க, இதெல்லாம் மோசமான ஐடியா, நான் இங்கெல்லாம் வரல கிளம்புறோம் போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆந்தி வேலை தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவர் ஒரு மேப் வச்சு வந்திருக்காரு. வானத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது, ஒரு ரேடியேஷன் மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது. அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வரைஞ்சிருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற மேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோ கிட்ட இருக்கிற மேப்பும் ஒரே மாதிரி இருக்குது. கேக்கோ கிட்ட இருக்கிற மேப் பார்த்தீங்கன்னா அது வந்து ரேடியேஷன் மூலமாக ஹைலி அட்வான்ஸ்டாக வரையப்பட்ட ஒரு மேப்பு. அதே நம்ம பில் கிட்ட இருக்கிற மேப் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த ஒரு நோட்ஸை வச்சு அதை வச்சு வரைஞ்ச ஒரு மேப்பு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஓ அப்போ நம்ம ஒன்று தான் தேடி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டு நடுவில் போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுக்காட்டுக்குள்ளே ஒரு கப்பல் இருந்துகிட்டு இருக்கு. இது எங்கே இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கப்பலோட பேர் USS லாட்டன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட்ராண்டா சொல்கிறாரு. இது வந்துட்டு பேர்ல் ஹார்பர்லேருந்து அப்போ கிளம்பிச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இவங்க இருக்கிற இடத்துலேருந்து 5000 மைல்ஸ் தள்ளி இருந்துட்டு இருக்கு. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கரெக்டாக ஒரு ரூமை பில்ட்ராண்டா தேடி போகிறாரு. அங்கே ஒரு பொட்டியில் ரேண்டா அப்படின்னு ஒரு பேர் எழுதியிருக்கு. அது வேறு எதுவும் கிடையாது, இவரோட பொட்டி தான். இவருமே இந்த கப்பலில் இருந்திருக்காரு. ஸோ அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கடலில் போகும்போது ஏதோ ஒன்றால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. தப்பிச்ச ஒரே ஆள் நம்ம பில்ட்ராண்டா மட்டும்தான். ஸோ அங்கே காணாமல் போன கப்பல் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றத தேடி அவங்க வந்திருக்காங்க. அண்ட் நம்ம லீஷாவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஜீப்பில் போகும்போது வானத்தில் ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் ஒரு வளைவு மாதிரி போட்டுட்ருக்கு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து போய் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இப்போ எகைன் கப்பலில் கட்டினா கப்பலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் வலிகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தேடி போகும்போது அவங்களே ஏதோ ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மான்ஸ்டர் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக லீஷாவே வந்துடுறாரு. 3 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த மான்ஸ்டர் வெளியே வருது. பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்லி லைக் ஒரு டிராகன் லைக் ஒரு கிரியேச்சர் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இவங்க அட்டாக் பண்ண வர எப்படியும் அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா அது பறந்து போயிடுது. அண்ட் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ்க்கு வந்தால் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா டிம்னு ஒருத்தரை காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க டேரெக்டாக இப்போ நம்ம கேட்டையே தேடி வந்துட்டு இருக்காங்க. நீ எடுத்தியே ஒரு ஃபைலு, அது எனக்கு தேவைப்படுது, அது எனக்கு இப்பயே வேணும் அப்படி மாதிரி சொல்லி வழக்கு கிட்டத்தட்ட கடத்திட்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. அவளே எஸ்கேப் ஆக பார்க்குறா, பட் முடியல. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூலமாக அவளை தூக்கிட்டு போக பார்க்க மூஞ்சில் மாஸ்கை மாட்டிடுறாங்க. இவளுக்கு மாஸ்கை மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா அந்த பழைய PTSD எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. டிரைவரை விட்டா ஒரு எத்து வண்டி பார்த்தீங்கன்னா கரப்பா முச்சி மாதிரி கவுந்துட்டு இருக்கு. அண்ட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பா. அங்கேயுமே அவளை நம்பலை. அதனால் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நம்ம இந்த மேவை போய் மீட் பண்ணுவோம், ஐ மீன் நம்ம கென்டாரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் இடத்துக்குமே ஆல்ரெடி அவனுங்க வந்துட்டு எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து இப்போ 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் இப்போ கென்டாரோவுமே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. காண்டில் அவங்களுமே ஒரு 2-3 ஃபோட்டோவை கிழிச்சு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீஷாவோட ஃபோட்டோவை கரெக்டாக கென்டாரோ நோட் பண்ணிடுறாரு. இந்த ஃபோட்டோ தானே அந்த ஃபைலில் இருந்துச்சு, யாராக இருக்குது இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க யார் அப்படின்னு. இவர் தான்ப்பா லீஷா, இவர் வந்துட்டு உனக்கு
இருக்க அங்கிள் மாதிரி, ஆனால் இவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவரை தானே நமக்கு பதில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்குமே கரெக்டாக டீம் வந்துடுறான். டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கூட நான் கப்பு நீங்கள் இந்த கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அம்மாமே வந்துட்டு டேய் நீ என்ன இடத்தையும் அதை கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு நைஸாக எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லி லீஷாவோட ஃபோட்டோவையுமே கொடுத்து விட்றாங்க. அண்ட் இங்கே பற்றி அவங்களை டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். டேட்டா மேவன் கேட்டியுமே மீட் பண்ணிடுறான். மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவரை தான் தேடி போனோம் அப்படின்னு சொல்லி லீஷாவோட ஃபோட்டோவை காட்டி அங்கே தேடி போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஃபேக் பாஸ்போர்ட் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த நாட்டு விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவளை தான் தேடி போனோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டி டேட்டா அவளை தேடி பார்த்தா நம்ம லீஷாவை தேடி ஒரு பழைய ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே மொனார்க்கோட கண்ட்ரோல் இருந்துட்டு இருக்கு. சுற்றி எல்லா இடத்துலையுமே கேமரா. ஈவன் வெளியே பார்த்தீங்கன்னா செடி புதருக்குள்ளலாம் கூட கேமரா வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லீஷாவுமே இருக்க. இவங்களை பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. டேய் ரேண்டாவோட பசங்களாடா நீங்கள், வாங்கடா நம்ம எதாவது வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைஸாக பார்த்தீங்கன்னா வெளியே போய் மறைஞ்சுன்னு பேசிடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த கேமராவை எப்படியே நோட் பண்ணிடுறா. அண்ட் அந்த காலில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த லொக்கேட்டர் மாதிரி இருக்கிறத அதை கட் பண்ணி பக்கத்தில் இந்த சின்ன குளத்தில் தூக்கி போட்டு நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அயன் டிராகன் சீக்வன்ஸ் அந்த டிராகன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி தான் இருக்குது. ஷார்ட்டான எபிசோட்ஸ் தான் எல்லாமே. ஒரு 40-50 மினிட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இருக்கு. பட் நான் லீனியரில் கொண்டு போயிட்டு இருக்காங்க மகாராஜா படம் மாதிரி. ஸோ அதை முன்ன பின்ன வர சில நேரம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சில நேரம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கு. எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லீஷா அண்ட் டீமை தான் காட்டுறாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் காலில் இருக்கிற அந்த ஆல்க மேட்டரை கட் பண்ணிட்டு வந்துருப்பாப்லையில. ஸோ அந்த பக்கம் பேசிட்டே கூட்டு போய் சைடில் இருக்கிற ஒரு வாடகை கார் மூலமாக இப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் காரை தாரும் வாரா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் அந்த மாதிரி ஓட்ட கற்றுக்கிட்டுன்னு கேட்கும்போது உங்கள் பாட்டி கார் ஓட்டி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாப்பில். அப்சல்யூட்லி போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பயங்கரமாக கார் ஓட்டி இருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் எப்படியோ லீஷாவும் மற்றவங்களும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அவர் வெளியே போகும்போது வயசான லீஷா அப்படி யங் லீஷாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா வியர்ட் ரசல் கர்ட் ரசல் அப்பா பையனே நடிச்சிருக்காங்கல்ல யங் அண்ட் ஓல்டேஜ் ஒரே ஆளா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பக்காவாக வந்துட்டு இருக்கு. அண்ட் பாஸ்ட்டில் என்ன காட்டுறாங்கன்னா 1954. ஸோ அந்த ஃபிலிப்பைன்ஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறம் 2 வருஷம் நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மான்ஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் இப்போ ஒரு ஜென்ரல் கிட்ட சொல்லி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டிங் வாங்கி இதன் மூலமாக மான்ஸ்டர்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத கேட்கறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஜென்ரலுமே உள்ள வந்து பார்க்குறாரு. உள்ள ஒரு பெரிய மான்ஸ்டரோட கால் தடம் வந்துட்டு இருக்கு. அதை தான் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுங்க எங்கே தான் வந்துட்டு இருக்குதுங்க. அண்ட் அதுங்க மேபி டெலிபோர்ட் ஆகலாம் பில்ட்ராண்டா சொல்ல வரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லீஷா அதை தடுத்து இல்லை அதுங்க வந்துட்டு ஹாலோ டனல்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதுங்க ஹாலோ டனல்ஸாக யூஸ் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக மேபி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையவே வந்துட்டு யுரேனியம் தேவைப்படுது அப்படின்னு இங்கே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எவ்வளோனா 150 பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோ யுரேனியமை பற்றி அவர் கேட்குறாரு. டேய் ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டதை விட அது அதிகம்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதை கேட்டவுடனே கேட்கவும் முஞ்சி ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா அவங்களுமே ஜாப்பனீஸ் தானே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கதை நடக்கிறது 1954. சரியா அது 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜப்பான் மேலே பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே பாம்பு போட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணும்போது அவங்க முகம் லைட்டாக மாறுது. ஸோ அதே இவங்க சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பர்பஸ் தான் சார், இது வந்துட்டு ஒரு குளோபல் செக்யூரிட்டி, இது வந்துட்டு உலகத்துக்கே பெரிய ஆபத்தில். ஸோ அதனால தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி லீஷா பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் வாய் விட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு அது என்னன்றதை லேட்டராக நம்ம காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ ரிசர்ச் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இதை காட்டி ஃபண்டிங் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஷா அண்ட் டீம் ப்ரெசென்ட்டில் இந்த இடத்த விட்டு கொரியாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொரியாவுக்கு போய் என்னையா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு இன்னும் இது பொசு கிடையாதுடா, இது உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல. இது ஃபேமிலி பிஸ்னஸ் கிடையாது, ஃபேமிலி கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு பென்சிலை ஷார்ப் பண்ண மாட்டார், அவர் கத்தியை வச்சு தான் சீவார். அதை எங்கள் அம்மா அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க, தலைவலியாக இருக்கும் அப்படின்னு கேட் மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதே தான் அந்த பக்கமும். ஸோ இங்கே இந்த பென்சில் மேட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை லேட்டரான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 1954 பிக்னி ஆட்டாவில் நடந்த அந்த ஒரு நியூக்ளியர் டெஸ்டிங் நமக்கு காட்டுறாங்க. பட் அந்த நியூக்ளியரை இவங்க யுரேனியம் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த யுரேனியமை இவங்க பாமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது யுரேனியம் பாம் தான். அந்த மான்ஸ்டரை இவங்க ரிசர்ச் பண்ணல, அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, மொத்தமாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்சிலாவோட முகத்தை
படத்தை போட்டு அது மேலே ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி தான் ஜப்பான்லேயும் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ போட்டு கிராஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ இந்த காட்ஜிலாவை பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கணும்னோ இல்லை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கல, மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு குளோபல் செக்யூரிட்டி, குளோபல் த்ரெட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார்ல, குளோபல் செக்யூரிட்டிக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு. அதனால் அதை கொண்டுடலாம், நீ வந்துட்டு யுரேனியம் கேட்ட ஆனால் எந்த ஃபார்ம்னு கேட்கலையே, அதனால தான் அதை பாம் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம், நடக்கிறத ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லி விட்டு போயிருப்பாங்க. பட் இது வந்துட்டு நம்ம கேக்கோக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க அந்த நியூக்ளியர் டெஸ்டிங் நடக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் வேற ஒரு தீவில் போய் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த தீவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படம் பார்க்குற மாதிரி எல்லாரும் உட்காந்து கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த டெஸ்ட் கண்ணில் படக்கூடாதுல, நியூக்ளியர் பாம் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்ட் இருக்கும். எல்லாம் பாப்கார்ன் மட்டும் தான் கையில் கொடுக்கல, ஆனால் எல்லாம் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கேக்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மான்ஸ்டர் அழிக்கக்கூடாது, அதை ரிசர்ச் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இதை தடுத்து நிறுத்த முடியாது, ஸோ இதை வெடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் பாம்பை அந்த இடத்துல வச்சு கவுண்ட் டவுன்லாம் போட்டாங்க. கரெக்டாக காட்ஜிலாவுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கு. காட்ஜிலாவோட அந்த ஒரு வியூ பயங்கரமாக இருந்துச்சுங்க. என்னதான் சீரியஸாக இருந்தாலும் நல்ல காசை கொட்டி எடுத்திருக்காங்க. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துட்டு இருக்கு. காட்ஜிலாவோட அந்த ஒரு வால்லேருந்து ஒரு ஷாட் காட்டுவாங்க பாருங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம், அதெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீன் அது. அண்ட் இந்த இடத்துல அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லீஷா என்ன கேட்பாருன்னா, இதுக்கு இவ்வளோ ஃபின்ஸ் இருக்கே, எதுக்கிட்ட இருந்து பாதுகாக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மனுஷங்க தான் இதுக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றத அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பாம்புமே வெடிக்குது. வெடிச்சா அந்த ஒரு எஃபெக்ட் இங்கே வரைக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. கேக்கோ அதை தடுக்க போக லீஷா தடுத்துறாரு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தடுத்தாங்கன்னா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நீ தேசத்துறகி அப்படின்ற மாதிரி அவங்க மேலே பழி போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா லீஷா அதை தடுத்து நிறுத்திடுறாரு. பாம்புமே வெடிக்குது. காஜிலா செத்து இருக்காதுங்க அப்சல்யூட்லி, ஏன்னா அதுக்கு ரேடியேஷன் தான் சாப்பாடு. இந்த ரேடியேஷன்லாம் அதை ஒன்றுமே பண்ணியிருக்காது. ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்ட குண்டு தான் டெக்னிக்கலாக காஜிலாவே எழுப்பி விட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் இதுக்கு ஜஸ்ட் ஒரு சாப்பாடு மாதிரி தான். அப்படியே அள்ளி வாயில் போட்டு கப்புன்னு போயிட்டே இருந்திருக்கும். அந்த மொத்த ரேடியேஷனுமே காஜிலா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாம்பெல்லாம் காட்ஜிலாவுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் பில் ரெண்டாக தொடர்ந்து எல்லாத்தையும் ஃபிலிம் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காட்ஜிலா படத்தில் ஸ்டார்டிங் சீக்வன்ஸில் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கோம்ல, எக்ஸாக்ட்லி அது இந்த ஃபுட்டேஜ் தான். இந்த ஃபுட்டேஜ் தான் அவங்க அந்த இடத்துல ரன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நேக்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா இருக்குது இந்த கனெக்ஷன்ஸ்லாம். அண்ட் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா கேட்க வருத்தப்பட்டு இருக்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லீஷா எப்படியா அந்த ஃபண்டிங்கான காசு மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பிளாங்க் செங்கே கொடுத்து விட்டுருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்குன்ற தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அதில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பொய் சொல்ல போகிறோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மறைக்க போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனை அப்படின்னு லீஷா சொல்ல, பொய்யுக்கும் ரகசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா, உன்னை பொய் சொல்லலை, உண்மையை மறைக்க சொல்கிறேன், ஐ மீன் அதை ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் சொல்ல வேணா, நான் சொல்கிறத மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குமே லீஷா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க கொல்ல பார்க்குறாங்க, இவங்க அதை கொல்ல பார்க்காம ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அண்ட் அகைன் ப்ரெசென்ட்டில் வந்தால் ப்ரெசென்ட்டில் சவுத் கொரியாவில் போஹாங் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துல வாண்டடாகவே மாட்டி ஒரு செக்யூரிட்டி கார்டு மூலமாக எப்படியோ வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம லீஷாவோட ஒரு பழைய ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பசங்க லீஷா டீம்லாம் இருக்கிறதுன்றது மொனார்க்கோட ஹெட்டுக்கு எப்படியோ தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா தானாகவே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார்ல, இப்படி தானாலாம் போக தேவையில்லை, நீ கப்புன்னு வேடிக்கை பாரு, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த ஹெட் சொல்ல, அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்றாங்க. ஐ மீன் அந்த டிரான்ஸ்லேட்டர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, பட் எனக்கு டீமுமே வேணும், அவரையுமே நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களையுமே பற்றி தான் கூப்பிட்டு போய் இப்போ அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க சவுத் கொரியாவில் பார்த்து அங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்றதுமே அங்கே நியூஸுமே வந்துருச்சு. அண்ட் இப்போ அவங்க அங்கேருந்து ஒரு பாம்பர் பிளேனில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அலாஸ்காவுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பிளேனில் போகும்போது அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸு, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சு கோஆர்டினேட்ஸ்லாம் வச்சு எப்படி இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல லீஷா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அங்கிள், இவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு அங்கிள் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ரோலை தான் லீஷா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸ் மாதிரி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்த நாள் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சுக்கிறாங்க. டூஹோ பக்கத்தில் இருந்துட்டு இருப்பாரு. ஸோ அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு பெருசாக பிடிக்கல. கேட் பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஆக்கிட்ட பார்த்தாலுமே கொஞ்சம் எரிஞ்சு விட்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவள் அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிறத நினச்சி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருப்பா. அதனால் இவகிட்டையுமே கொஞ்சம் தான் பேச, சாரிம்மா நான் உன்னை வந்துட்டு தொல்லை போட நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சாரி நான் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டூஹோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்னதாக ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ அவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது திடீர்னு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கென்டாரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துறாரு, லைட் எரியிற மாதிரி. அதை பார்த்தீங்களான்னு கேட்க இவன் மட்டும் தான் பார்த்துருக்கான், வேறு யாருமே அதை பார்க்கல. அண்ட் எப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அந்த இடத்துல லேட் பண்ணிடுறாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த ஃப்ளைட்டோட மிச்ச மீதி அவங்க அப்பா வந்து அந்த ஃப்ளைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகி போய் விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துலேயே ஒரு டென்ட்டும் இருக்குது. இந்த டென்ட்டை யாரா போட்டதுன்னு உள்ளே போய் பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஹிரோஷி தான் அந்த டென்ட்டை போட்டு உள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா அந்த பென்சில் சீவன் அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அங்கேயுமே பென்சிலை சீவி குப்பையை போட்டு போயிருக்காரு. அதை வச்சு எப்படியோ பற்றி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் வெளியே அந்த நொறுங்கி கிடக்கிற பிளேன்லையுமே ஒரு பைலட் பார்த்தீங்கன்னா இறந்து கிடப்பாரு உறைஞ்சு போன நிலமையில. பரவாயில்ல, அப்பாவுக்கு எதுவுமே ஆகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க டென்ட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. டூஹோ மட்டும் வெளியே தான் அந்த பிளேன் கிராஷ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அண்ட் அவர் சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பிளேன் ஒன்றும் கிராஷ் ஆகலை, இதை சேஃபாக லேண்ட் பண்ணி கரெக்டாக எல்லாம் நாட்டெலாம் போட்டு கரெக்டாக தான் கட்டி வச்சிருக்காங்க, அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது போலியே, எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து எல்லாம் ஃப்ளைட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே இடத்துல இன்னொரு மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மான்ஸ்டருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் வார்க். இந்த ஃப்ராஸ்ட் வார்க் வந்து அந்த இடத்துல அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிளேனையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது கோல்டை ஹெமிட் பண்ணல, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அது ஐஸ் பிரெத்தை வெளிவிடலை, மாறா அங்கே இருக்கிற ஹீட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பொருளுக்கு ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ண என்ன ஆகும், அப்சர்ட்லேயே அது கோல்ட் ஆகும்ல. ஸோ மொத்தமாக அங்கே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கோல்ட் பண்ணி ஒரே வச்சு டூஹோவை சாவிடிச்சது. ஸோ டூஹோ பாவம் அந்த செத்து போயிட்டாப்ல. ஸோ அந்த மான்ஸ்டர் ஹீட் எமிட் பண்ணல, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு தெர்மோவோர், அதாவது ஹீட்டை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மான்ஸ்டர். மற்றதெல்லாம் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இது ஹீட்டை பார்த்தீங்கன்னா சாப்பாடாக சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அண்ட் அவரை கொண்டு அந்த பிளேனை பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யூட்டாவை தான் காட்டுறாங்க 2015 தான். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் பான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க ரேடியேஷன் ஸ்பைக் மீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கிட்டத்தட்ட டென்ட் போட்டு கேம்ப் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறத விட பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வேலை சமயத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறாங்களோ என்னவோ, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மீட்டர் பீப் ஆகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து இந்த ஸ்பைக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நோட் பண்ணிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே கிடையாது, மற்றபடிக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய டெக்னாலஜிலேருந்து தான் அந்த சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. என்னடா புதுசெல்லாம் விட்டுட்டு பழைய டெக்னாலஜி சவுண்டு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேடியேஷன் அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மீட்டரை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம லீஷான் டீம் அவங்கள காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுல ஃப்ராஸ்ட் வார்க், அது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி ஓடும்போது கெட்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு அங்கே இருக்கிற ஒரு ஃபிளார் கன் எடுத்து அதை கொஞ்சம் தசை திருப்புறான். அது அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆகி இவங்களை விட்டுருது. ஸோ இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக் வந்துட்டு ஐஸ் தண்ணியில் காலை விட்டுறா. இந்த மாதிரி ஐஸ் இருக்கிற இடத்துல உரைச்சி போன தண்ணியில் காலை விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஹைப்போதெர்மியா ஃப்ராஸ்ட் பைட் ஆயிரும் உங்கள் கால் எல்லாமே. இந்த மாதிரி ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையை வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஐஸ் இடத்துலலாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காலை கையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஐஸ் தண்ணி கிட்ட போயிடாதீங்க. இல்லை சும்மா சொல்கிறேன். ஸோ இப்போ அது அந்த மான்ஸ்டர் அந்த இடத்த விட்டு போயிடுச்சுல, இவ காலுமே பயங்கரமாக இதாகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அப்போ தான் கென்டாரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. கென்டாரு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்திருக்கான். பட் அவனோட ஆர்ட் எதையுமே விற்க முடியல. அவனுக்கு அந்த விற்கிற திறமை கிடையாது, செய்கிற திறமை இருக்குது. பட் அதை அவனால் சரியாக விற்க முடியல, ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல. அண்ட் அவனுக்குமே அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே. ஆனால் இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. லைக் அவங்க அம்மாவே பற்றி அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவுமே வந்துட்டு டேமானே அவன் நினச்சா பெருமையாக இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே இதை பெருமையாக தான் நினச்சிருக்காரு. உன் மனசுக்கு பிடிச்சது செய், அதை நினச்சி நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவன் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டோ ஒன்று ஃபோட்டோ எடுக்கும்போது குறுக்க மே வந்துடுறா. ஸோ மேவையுமே சேர்த்து ஃபோட்டோ எடுத்துறா. அந்த இடத்துல அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு நைட்டையுமே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பாருக்குலாம் கூட்டு போய் குடிச்சு வீட்டுக்கு ரூமுக்குலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டு இருக்கா. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த ஷாட்டில் நீங்கள் பாருங்களேன், ஷாட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு லவ் ஷாட் நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா ரவுண்டான ஒரு கிளாஸு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேப்பர் பெண்ணுக்கு அந்த கண்ணாடி ஆர்ட் ஒர்க்கு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவா. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க்கு. அவள் ஒரு ஹேக்கர் தான். பட் அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. அவள் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் ஃபோன் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஃபோன்ஸை ட்ராக் பண்ணிடலாம், பட் ஓல்டு மாடல் பேசிக்கான மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு இருக்கா. அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் போகிற மாதிரி காட்டிருக்காங்க. வந்துட்டு அவள் கால் வாரத்தில் செம்ம காண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கா. டேய் நான் பாட்டு கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருந்தேன்டா, தேவையில்லாமல் என்ன இதுக்குள்ளே இழுத்து விட்டு ஏன்டா பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காண்டில் வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அங்கே கெட்டவரமே நீ நம்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அப்படி நம்புன்னு சொல்லும் போது அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்கும். உண்மையாக அந்த ட்ரான்ஸ்லேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்க ஒரு பாருக்கு போவாங்க. பார் ஹை கிளாஸ் இருக்கும், ஆனால் அந்த இடத்துக்கு கோடு வேடே குப்பை. அண்ட் இப்போ எப்படியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மலை ஏறி வந்துடுறாங்க. கென்டாரோ ஒரு லொக்கேஷனை பார்த்துருப்பான்னு சொன்னால இது கிடையாது, அது வேறு இடத்துல இருக்குது. இவங்க அந்த இடத்துலேருந்து திடீர்னு ஏதோ ஒரு லைட் சோர்ஸை பார்க்குறாங்க. அந்த லைட் சோர்ஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாங்க. இல்லை நான் பார்த்த இடம் வேறு இடத்துல இருக்குது, அதை போகலாம் அப்படின்னு சொல்ல டேய் இப்போ இவ்வளோ தூரம்லாம் வந்துட்டு அங்கெல்லாம் போக முடியாதுடா, நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் போங்க, நான் வேணால் அதை தனியாக போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ தெரிஞ்ச இடத்துக்கு போகலான்னு இவங்களும் அது உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு நான் பார்த்தது உண்மை அப்படின்னு போகிறேன்ட்டு கென்டாரோவும் பற்றியாக மென்ஷன் பண்ணியிருக்கா. லீஷாவும் சரி நீ நம்புறல போயிட்டு வா, போய் அதை கண்டுபிடிச்சி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நாங்களும் இந்த தெரிஞ்ச இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க.
அண்ட் இப்போ மொனாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸில் டாக்டர் பான்ஸ் பற்றியா ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் ஸ்பைக் கிரியேட் ஆயிருக்கு. இது லாஸ்ட்டாக பிளாக் ஹோல்லேருந்து வந்த அளவுக்கான ஒரு ரேடியேஷன் பல்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக இதை நம்ம எப்போ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஜி-டேக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜி-டேனா காட்ஸிலா டே. ஸோ காட்ஸிலா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் இதே மாதிரி ஒரு ரேடியேஷன் ஸ்பைக் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே அதே மாதிரி ரேடியேஷன் ஸ்பைக் டிடெக்ட் ஆகும்போது ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதே இடத்துல தான் டிம்முமே கால் பண்ணி மென்ஷன் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹிரோஷியோட ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஷா கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாத பல மான்ஸ்டர்ஸ் ஹிரோஷிக்கு தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவங்க இதெல்லாம் மறைக்கிறாங்க. ஸோ லீஷாவை கண்டிப்பாக பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கென்டாராவை காட்டுறாங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவனால் நடக்க முடியல. அந்த இடத்துல அவன் பாட்டுக்கு சவகாசமாக நடந்து போயிட்டு இருக்கான். பட் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய அவனுக்கு வாய்ஸஸ்லாம் கேட்குற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவனுக்கு நிறைய இல்யூஷன்ஸ்லாம் கூட கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த இடத்துல அவன் திடீர்னு அவங்க அப்பாலாம் அவனுக்கு பாஸ்ட் இல்யூஷனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அவனோட அந்த ஆர்ட் ஒர்க்லாம் அவன் பார்த்துட்டு அங்கே தான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எது சொல்லுதோ அதை நீ செய்யி, அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதை தான் பார்த்தீங்கன்னா இவனவே பண்ணியிருக்கான். அண்ட் அந்த இடத்துல திடீர்னு நிறைய இந்த பென்சில் சீவ் போட்ட குப்பைங்களாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறான். ஒரு டோம் இடம். ஆக்சுவலி அது பழைய ரிசர்ச் லேபரேட்டரி மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ளே ஒரு ரேடியோவுமே வந்துட்டு இருக்கு. எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ யூஸ் பண்ணி ஹெல்ப்பை கான்டாக்ட் பண்ணி வர வச்சிடறான். அண்ட் அந்த ரேடியோவை ஆல்ரெடி யாரோ சரி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. யாரான்னு பார்க்கும்போது சைடில் இந்த பென்சிலை சீவி போட்ட அந்த ஒரு குப்பை இருந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிரோஷி தான் இவங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்து அங்கே இருந்த ரேடியோவையுமே ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்காரு. அவன் எப்படியோ ஹெல்ப்பை கான்டாக்ட் பண்ணிடுறான். அண்ட் இந்த பக்கம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க காட்டும் போது 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு ஹிரோஷியோட அந்த டென்ட் இருந்துச்சுல அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. என்னடா இந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் லீஷா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இடத்த தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளவுட்ஸு இந்த இடம் எல்லாமே நம்மளை குழப்பறதுக்காகவே வந்தது. டைட்டன்ஸ் எல்லாமே அதோட சரௌண்டிங்ஸில் ஒரு ஆட் எஃபெக்ட் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் அதை தான் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நம்மளை குழப்பறதுக்காகவே உருவானது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு வழி இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெருப்பு குளிர்காயத்துக்காக போட்டு மேவியுமே அவள் காலை முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுற பார்த்துட்டு இருக்காங்க. அவள் கால் இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஹிரோஷியோட அந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெருப்பில் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை போட்டு குளிர் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஹீட்டுக்கு லூர் ஆகி அந்த மான்ஸ்டருமே அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்து இந்த மொத்த இடத்தையுமே அடிச்சு போட்டு அங்கே இருந்த ஹீட்டையுமே அப்சர்வ் பண்ணிட்டு போயிருது. ஹீட் ஒரு சின்ன இடத்துல இருந்துட்டு இருக்கோம். அது தட்டின உடனே டக்குன்னு எல்லா பக்கமும் பரவற மாதிரி காட்டியிருக்காங்க. அவ்வளோ வேகமாக டென்ட் ஃபுல்லாக பரவிச்சு அப்படி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது இடிச்சு மொத்த இந்த டென்ட்டில் இருக்கிற அந்த ஹீட் எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஓ அப்போ அதி மேட்ரா, அப்போ இது ஹீட்டுக்கு தானே அப்சர்வ் ஆகுது, பார்த்துக்கண்டா அப்படின்னு சொல்லி இப்போ லீஷா என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் இருந்த ஒரு ஏவியேஷன் ஃபியூலை யூஸ் பண்ணி அண்ட் நம்ம டூஹோட அந்த ஒரு டெட் பாடியுமே எடுத்து அவனுக்கு நான் இறுதி சடங்கு பண்ண போகிறேன். அதாவது ஃபியூட்ரல் பயர், அந்த பயரை பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு அந்த மான்ஸ்டரை மொத்தமாக இது பண்ணிடலாம் அப்படின்றத இப்போ ஒரு ஐடியா. அதை அவர் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிற, உனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ கென்டாரையும் விட்டுரு, இந்த லீஷாவையும் விட்டுரு, அவன் முடிஞ்சா பாதியில் கழட்டி விட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏமா அந்த பக்கம் லீஷா வந்துட்டு ஒரு உசுறு போக உனக்கு ஹெல்ப் பண்ணுறது இருந்துட்டு இருக்காரு. இவங்க என்னடா இந்த பக்கம் செல்ஃபிஷா நீ மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கென்டாரெல்லாம் அந்த பக்கம் பனியில் உர பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்க ஏன் அப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா சாவர நிலைமையில் இருக்கிறனா அப்படி இருக்கால என்னவோ. இந்த ஜோக்கர் கோச் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு மனுஷன் சாகிற சமயத்தில் தான் அவனோட உண்மையான மூஞ்சி என்னன்னு தெரியுன்னு. ஒருவேளை இதுதான் மேவோட உண்மையான முகமாக இருக்குமோ. வெல் என்ன எப்படியோ லீஷா வந்துட்டு அந்த ஏவியேஷன் ஃபியூல் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் அந்த இடத்துக்கு வர வச்சிடறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த மனுஷங்களோட பாடி ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி மேவியும் கேட்டு இந்த ஒத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வாடா அப்படின்னு சொல்லி நம்ம லீஷா பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு விட்டுறாரு. பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி பற்ற வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்ட்டில் அவருமே தெரிச்சு விழுந்துடுறாரு. கரெக்டாக அதே இடத்துக்கு அந்த ஹெல்ப் கூப்பிட்டு ஹெலிகாப்டருமே வந்துடுது. உள்ள கென்டாரு தான் வந்துட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல அந்த ஃப்ராஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா மேவ் அட்டாக் பண்ண போக அவள் பேக்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுறா. பேக்குக்குள்ளே இந்த ஹீட்டை பற்றி அதை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி அதை கூல் பண்ணி விட்டுருது. இப்போ அந்த ஹீட்டுக்கு அட்ராக்டான ஃபாரஸ்ட் ஒர்க் அந்த பக்கம் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க இவருமே லீஷாவுமே அந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ கென்டார் ஹெலிகாப்டரில் இருக்க 3 பேருமே அப்படியே ஹெலிகாப்டருக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் சைடில் மேலே பார்க்கும் போது தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த லைட் சோர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. அது பூமிக்கு அடியிலேருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்து 3 பேர் பார்த்தீங்கன்னா அப்படி எஸ்கேப் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்காங்க. மேக்குமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு வழியாக கிடச்சிருச்சு. அண்ட் ஆந்தியோவில் போகும்போது தான் நோட் பண்ணுறாரு, அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராஸ்ட் வார்க்கால் உடஞ்சி போய் கிடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் யூஸே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு ஹெலிகாப்டர் இறங்க பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த டீம் வந்துடுறான். டேய் இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான்டா போனோம், இங்கேயே வந்துட்டோமா, நல்லா வாங்கிட்ட தப்பிச்சு நாரம் வாங்கிட்ட செக்கின மாதிரி திரும்ப அதே இடத்துக்கு வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை காட்டுறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க.
ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு, கென்டாரோ, லீஷா, மே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஐ மீன் மேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது. மிச்சம் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு செல்லுக்குள்ளே ஜெயிலில் அடைச்சு வச்ச மாதிரி தான் அடைச்சு வச்சிருந்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கேட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பயமுடுத்த முடியாது, குட் லக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் கென்டாரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் கோவப்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னடா என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க, வெளியே விடுங்கடா அப்படின்னு சொல்லி கதவை போட்டு பார்த்தீங்கன்னா தட்டி உடச்சிக்கிட்டு இருப்பான். அது 2 பேரோட கேரக்டரையுமே பிரதிபலிக்குது. லைக் இந்த பக்கம் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர், மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆல்ரெடி சந்திச்சு போல மான்ஸ்டர் அட்டாக்கே கண்ணில் பார்த்துருக்கா. இதெல்லாம் விட பெருசாக பார்த்துருக்கேன், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல வரா போல. பட் இந்த பக்கம் அப்படி கென்டாரோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சின்ன பையன், பத்ததுக்கு ஆர்டிஸ்ட். அவன் வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன். அப்படி இருக்கிற ஒருத்தனை இந்த மாதிரி அடைச்சி வச்சா அவன் எப்படி இருப்பான், கடுப்பாக தானே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை பண்ணி வச்சிருக்காங்க. அவன் பைபிளை கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியுமே நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டர் இருந்தால பேர் டுவால் இப்போ மே கிட்ட பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. உன் லேப்டாப்லேருந்து எதையுமே ரிட்ரீவ் பண்ண முடியல அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பா. ஏன்னா போன எபிசோட் அந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு நேராக காட்டினதுனால ஃபுல்லாக எல்லாமே உறைஞ்சு போயிருக்கு, எந்த டேட்டாவையுமே ரெக்கவர் பண்ண முடியல. பட் உன்ன மாதிரி ஒருத்தி கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வச்சுருப்பல, அது கண்டிப்பாக எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் மான்ஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட பேரை அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு வைப்பாங்க. இப்போ உனக்கு என்ன பேர் வைக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்ச மான்ஸ்டருக்கு? டைட்டனஸ் மே ஹெவிட் வைக்கலாமா, இல்லை டைட்டனஸ் லைரா மேத்யோ அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லிட்டு இருக்கா. அது பேர் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அவன் முகம் மாற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி லைராவை பார்த்தீங்கன்னா அவள் ஃபோன் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நாம் அது சிஸ்டர்ன்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தோம். இந்த எபிசோடில் கேட்டியுமே எல்ஜிபிடி மாதிரி காட்டினதுனால மேபி இவ்வளவுமே ஒரு எல்ஜிபிட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட் வந்துகிட்டு இருக்கு. பட் என்னவோ உனக்கு ஏதாவது தோணுனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்பரை கொடுத்துட்டு போகிறா. அந்த நம்பருமே அவள் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த மொனாக் ஹெட்டு காட்டினா அங்கே தான் டிம் வந்துட்டு இருக்காரு. டிம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஹிரோஷிராண்டா பசங்க அண்ட் கேக்கோட பேர பசங்க, நாம் இவங்களை கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க ரத்தத்திலேயே அந்த மொனார்க்கோட அந்த ரத்தம் ஊறிட்டு இருக்கு. இவங்களோட லெகசி அவங்க ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெகசியா, அந்த லெகசி லீஷாவை எங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னு பார்த்தல. இந்த லெகசியை ஃபாலோ பண்ணுறவங்க ஒன்றும் இல்லாமல் போனவாங்க, இல்லைனா செத்து போவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு ஹிரோஷியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹிரோஷியை தேட்டோம், நிறைய மான்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு, ஸோ அவங்க கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களை வெளியே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவங்களை எஸ்கேப் பண்ணி விட மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இவனை பற்றி மோசமாக பேச, டேய் உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன்டா, ஒழுங்காக அதை தொட்டு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்கள வாண்டடாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி அவங்க அப்பாவை தேடுறதா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ கேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கியோ போக தான் யோசிக்கிறா. டோக்கியோ போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே தான் எல்லாம் போயிடுச்சு, நான் இங்கே அப்பனை தேடி கண்டுபிடிக்கணும், நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம லீஷாவை காட்டுறாங்க. அவர் செல்லுக்குள்ளே இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு பின்னாடி ஒரு ப்ரொஜெக்டர் ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டரில் அவங்களோட அந்த பழைய ஃபுட்டேஜஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம இவர் ரேண்டாப்பை ரோட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபுட்டேஜ் வர மாதிரி காட்டியிருக்காங்க, ரொம்ப பழசு. அண்ட் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம ஓல்டு லீஷா மேலே யங் லீஷாவோட அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ யங்கு ஓல்டு ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணில் காட்டுறாங்க. உண்மையாக அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இது பழைய ஃபுட்டேஜ், ஏன்னா அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1952 சமயத்தில் அவங்க சந்திச்சிருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. ஸோ பழைய ஃபுட்டேஜஸ் இது எல்லாமே. அண்ட் இப்போ அந்த ஹெட்டுமே வந்து இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக ஓல்டேஜ் ஹோமில் இருந்த நீ என்னடா திடீர்னு வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, வேலை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்து அவர் சுத்தமாக பயப்படவே இல்லை. அண்ட் அந்த இடத்துல லேட்டரானு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அவங்க எல்லாத்தையும் லைக் பேஷ் பண்ணி கலாச்சிட்டு இருக்காரு. ஏன்டா மொனார்க்காலெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் டேரெக்டாகவே அவங்களுக்கு நேராக பேசிக்கிட்டு இருக்காரு. யாராலையுமே காஜலாவை ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் மட்டும் காஜலாவை என்னடா பண்ணிட போகிறீங்க, அதை தடுக்க முடிஞ்சா அவங்களால. அந்த காட்சியில் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அது ஹெட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல நிறைய ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளா நீங்களா சேர்ந்து என்ன முடிவு பண்ணீங்க காஜிலா விஷயத்தில், அதுங்களை சண்டை போட தானே விட்டீங்க, லெட் தம் ஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காஜிலா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செரிசாவா இந்த டைலாக் தான் சொல்லியிருப்பாரு. அந்த காஜிலா விட்டோம் சண்டை போட்டோம், லெட் தம் ஃபைட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை காஜிலா நீங்க மோசமாக மாறி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்கள ஓப்பனாகவே கலாச்சிட்டு இருக்காரு. இதோட இவங்களோட பேச்சு எதுக்குமே அவர் பற்றிலாம் ஒத்து வர மாதிரி தெரில. லிட்டராக எல்லாத்தையும் கலாச்சிட்டு தான் இருக்காரு இவர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுமே வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹிரோஷியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோ செகண்ட் ஒய்ஃபோ அவங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்டோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே கென்டாரோவை பார்த்தோன்னே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இன்னொரு பையன் வந்திருக்கா அப்படின்னு அவங்க கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அவன் ஹெல்ப் பண்ண வரும்போதுமே கூட பார்த்தீங்கன்னா நீ ஹெல்ப் பண்ண வேணாம் நிறுத்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மேப்பை பாருங்களேன், ரெட் ஜோன் மாதிரி ஒரு ஏரியா காமிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி காஜிலா வந்து இந்த மொத்த இடத்தையும் அடித்து நொறுக்கிட்டு போயிருக்கு. அந்த இடத்த தான் அவங்க ரெட் ஜோனாக மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் ரூம் காமிச்சு வைக்க, இந்த பக்கம் இப்போ தான் கேட்டு அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டோட அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே அதிகமாக தங்குறது கிடையாது, ஒருவேளை உண்மையாகவே அவருக்கு ஒரு அஃபேர் இருக்குமோ அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை நேரடியாக அவங்களுக்கு போய் பார்க்க தைரியம் இல்லாமல் தான் அவங்க பொண்ணை புஷ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சதுமே இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை
அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. பட் இப்போ ஆஃபீஸ்க்கு போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. நீ போனேன்னா உன்னை அவங்க ஷூட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க அம்மா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் அந்த இடத்துல ரெஸ்கியூஸாக வேலை செய்கிறாங்களே, ஸோ இவங்களோட வண்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வச்சு அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. விடியறதுக்குள்ளே வந்து சேருங்கடா அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க மாதிரி காட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம கேட்டுமே ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வேலை பார்க்கும்போது கூட அந்த இடத்துல இந்த காஜ்லா டே சம்பவங்கள்லாம், இந்த ஜி டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நாள் என்னென்ன நடந்துச்சு, அந்த நாள் என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படி மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த காஜ்லா நினச்சி ஒரு பயத்தில் இருக்க மாதிரியும் காஜ்லா அட்டாக் அப்போ இல்லை எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காஜ்லானால அந்த பசங்க இறந்தது நம்ம இவளுக்கு ஒரு பிடிஎஸ்டியாகவே இருந்துட்டு இருக்கோம். அது இப்போ அங்கங்கே ட்ரிகர் ஆகிற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. அண்ட் அவளுக்குள்ள ஒரு கில்ட்டுமே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கேட் வந்து ஒரு எல்ஜிபிடி கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு எல்ஜிபிடி இது சம்மந்தமே இல்லை, ஆக்சுவலி இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். இந்த கதைக்கு அது எந்த வகையிலுமே அவள் எல்ஜிபிடி சப்போர்ட்டே பண்ணல. அவள் எல்ஜிபிடியாக இருந்தா என்ன, ஸ்ட்ரைட்டாக இருந்தா என்ன, அதுக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே கிடையாது. பட் அப்படி காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கேட்டே என்ன பண்ணியிருக்கான்னா, அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டேனின்னு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாள். அதே சமயத்தில் வேறு யாரு கூட சீட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ அது அவளுக்கு ஞாபகம் வந்து என் அப்பாவுமே அப்படி இருந்திருக்காரு, நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவன் மனசை போட்டு உலுக்கிட்டு இருக்கு. அதனாலேயே நான் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு நான் ஏன் இப்படிலாம் இருக்கேன், எனக்கு உயிரோடுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதே இடத்துல இருக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் நீ தானே என் உயிரை காப்பாற்றினேன், இதெல்லாம் நினச்சி வருத்தப்படுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேதான் அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கென்டாரோக்கும் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பாண்டிங் ஏற்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கமர்ஷியல்ஸில் வர பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி காட்டுவார். அந்த பாட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அது ஒரு ஃபன்னாக இருந்துட்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்போட அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அவர் வீடு டாப் ஃப்ளோரில் இருந்துகிட்டு இருக்கா. ஸோ அவருக்கு வியூ ரொம்ப பிடிக்குமா, அதனால டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் அங்கே ஒரு மேப் இருந்துட்டு இருக்கோம். அந்த மேப்பை பின்னாடி ஏதாவது லாக்கர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாரோ பாப்பா. ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஒன்று இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கே எதுவும் இருக்கணுமே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒன்றும் இல்லையாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி மற்றதை சர்ச் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அந்த மேப்பில் நிறைய இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம கேட் நோட் பண்ணி, அவர் நிறைய விஷயத்த மார்க் பண்ணி வச்சிருக்காரு, இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண அந்த பழைய ஆஃபீஸில் இந்த மேப்பையும் இதையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் நம்ம கென்டாரோ டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்து பழைய மேப்பில் இந்த லொக்கேஷன்லாம் அப்படியே பாயிண்ட் பண்ணி இந்த துப்பாக்கி படத்தில் வர மாதிரி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் பண்ணி இந்த மேப்போட பார்த்தீங்கன்னா அது அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் சூரியன் வெடிஞ்சிருக்கு. சூரியன் வெடிஞ்சு கரெக்டாக கண்ணாடிக்கு வெளியே அந்த வெளிச்சம் வரும்போது அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எந்தெந்த லொக்கேஷன்ஸை பாயிண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி காட்டும்போது அது கரெக்டாக அந்த ஃப்ளோவில் செட் ஆகுது. டோக்கியோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அலாஸ்கா, ஆஃப்ரிக்காவில் இப்போ காட்டுது. ஸோ அடுத்து ஹிரோஷியா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கணும். ஸோ அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தேடி போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அப்படி போனது எனக்கு தெரியும், பார்ட் டைம் ஹஸ்பண்ட் இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படி மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன இதுவுமே கொஞ்சம் ஏதோ ஒன்று தப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. மேபி இவங்களுமே அந்த ப்ராப்பர்ட்டி ஆஜெக்டாக திணிக்க பார்க்குறாங்களோ, மேபி அப்படி தான் தெரியுது. பட் சீரிஸ் போக போக பார்க்கலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் இப்போ கென்டாரோ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டுவாலுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. டுவாலுக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே டச்லேயே நான் உனக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1955 கேக்கோவும் லீஷாவும் ஏதோ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பார்ட்டி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மொனார்க்கு நம்ம ஜென்ரல் கிட்ட இருந்து ஒரு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலி கீக்கோக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை தான். லீஷா தான் வந்து இங்கே நம்ம வந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட பற்றி இழுத்துட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல வந்தாலே கிட்டத்தட்ட ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான். பட் என்ன பண்ணுறது, ஃபேக்காக இருந்தால் தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபண்டிங் வாங்குறதுக்காக அந்த இடத்த வந்து மட்டும் இல்லாமல் டான்ஸர் எல்லாம் பாட்டு பாடி அவங்ககிட்ட எல்லாம் பேசி நல்லாதமாக தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அவள் ரைட்டாக லேசிசம் பண்ற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. லைக் இவன் வந்துட்டு ஜாப்பனீஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இவன் நல்லவ குட் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவள் லைட்டாக இல்லை ஒரு ரேசிசம் தன்மையால் லைட்டாக ஒதுக்குற மாதிரி தான் மக்கள்லாம் காட்டியிருக்காங்க. கேக்கோக்கு இங்கே வந்திருக்கிறது இங்கே சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி லீஷாவும் கேக்கோவும் தான் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு பார்த்தா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பில்ட்ராண்டாவும் கேக்காவும் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றாக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லீஷாவும் கேக்கவும் இப்படி இருக்கும்போது பாசிபிளி இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்குமோ, பிரேக்கப் ஆகி அப்புறம் அந்த பக்கம் ஹுக்கப் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க போல். பட் இந்த இடத்துல லீஷாவும் கேக்கவும் தான் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல எப்படி மாதிரி கடலை போட்டு அவளை கரெக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக
அங்கே பார்த்தீங்கன்னா பில்ட்ராண்டா வந்துட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விட்டுருந்துருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா. என்னடா ஆச்சு அப்படின்னு போய் கேட்கும்போது, ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன தீவில் ஒரு காமா ரேடியேஷன், ஒரு பெரிய காமா ரேடியேஷன் அந்த சிக்னேச்சர் அவர் நோட் பண்ணியிருந்திருக்காரு. இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அதை பார்க்கறதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கவும் பில்ட்ராண்டா அந்த தொட்டிக்காமல் சொல்கிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு லீஷா சொல்லும்போது, இல்லை இங்கே யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணும். ஸோ ஓனர்கிட்டேருந்து ஃபண்டிங் வாங்கணும்னா இங்கிருந்து யாராவது ஒருத்தர் செயல்படணும். ஸோ நீ செயல்பட்டால் தான் அது முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காப்ல. ஸோ அதனால் லீஷா இந்த இடத்துலையும் விட்டுட்டு மிச்சம் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் டாக்டர் சுசுகி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மினி காமா சிமுலேட்டர் உருவாக்கி இருந்திருக்காருங்க. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் அந்த டைட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காமா ரேடியேஷனுக்கு தான் அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நாம இந்த காமா சிமுலேட்டரை வச்சு அந்த மான்ஸ்டர் நம்மள அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் தான் அப்படி, ஆனால் இதை நம்ம அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அதை கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸையே லைட்டாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த மாஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றி தான் இந்த சிமுலேட்டரை உருவாக்கியிருக்காரு. அண்ட் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி லீஷாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பில்ட்ராண்டா ஃபோன் பண்ணி கேட்குறாப்ல, மேம் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இந்த தானே நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லீஷா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்பி டேரெக்டாக இங்கேயே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க இந்த காமா சிமுலேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக லீஷாவுமே வந்துடுறாரு. லீஷாவை பார்த்தா பில்ட்ராண்டா டாக்டர் சுசுகியும் ஓகே நல்லா தான் சந்தோஷப்படுறாங்க. பட் நீங்கள் கேக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் ஆயிடுச்சு, இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காண்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவன் ஏன்டா இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேக்கோ கண்ணில் நீங்கள் பார்க்கலாம், டே நீ ஏன்டா இங்கே நீங்கள் வந்துருக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க பேசும்போது தான் நம்மளோட சுய விருப்பங்களை தள்ளி வச்சுட்டு முதல்ல நம்ம இந்த மொனார்க்காக பாடுபடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மொனார்க் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு லிஷாவுமே சொல்லியிருப்பாரு. அவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம், கேக்கோக்கு இந்த மொனார்க்கு தான் முக்கியம். கேட்கவே புரியுது இந்த மொனார்க்காக தான் அவங்கள பாடுபடுறாங்க அப்படின்றது. பட் ரிலேஷன்ஷிப்பையுமே விட்டு கொடுக்க முடியலையே. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேர் லைட்டாக லிப்லா கடிக்கிற மாதிரி தெரிய பக்கத்தில் இந்த காமா சிமுலேட்டர்லேருந்து வந்தால் சவுண்டு கட் ஆயிடுச்சு. என்னடா சவுண்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது மிஷினையே காணோம், எங்கடா போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த மிஷின் திடீர்னு தண்ணிக்குள்ளேருந்து பறந்து இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ போய் அடிச்சு விழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் பின்னாடி அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க என்னடான்னு பார்த்தா காட்ஸில்லாம் இந்த இடத்துல தான் வந்துட்டு எவன்டா எங்கள் காமா சிமுலேஷன் ஆன் பண்ணவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த காமா சிமுலேட்டர் அடிச்சு தூக்கி போட்ட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ரோர் பண்ணிட்டு அப்படி எஸ்கேப் போயிருது. கேட்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அது இன்னும் உயிரோட தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் தான் காட்ஜிலா பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வச்சே அவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் காட்ஜிலா அதெல்லாம் போய் சாகுமா, எப்படியோ பார்த்தீங்கன்னா காட்ஜிலா எஸ்கேப் ஆகி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த காமா சிமுலேஷனுக்கு அட்ராக்ட் ஆகி. ஸோ காட்ஜிலா உயிரோடு இருக்குது அப்படின்றது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டுவால் வந்து நம்ம லீஷாவை காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஃப்ரெஞ்சில் பேசி காப்பாற்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நீ என்ன காப்பாற்றுன்னு சொல்லும்போது ஜான்ஜிரோ ஜப்பானில் என்னோட தங்கச்சி சாரா வேலை செஞ்சா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சு காட்ஜிலா படத்தில் ஆக்சுவலி சாரா வந்திருப்பாங்கல்ல, சாரா ப்ரூடி பிரையன் கிரான்ஸ்டனோட ஒய்ஃபாக நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் அவங்க தான் இவங்களோட சிஸ்டர் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த படத்தை வந்து ஹீரோவோட ஆண்ட் தான் நம்ம டுவால் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ யூனிவர்ஸை அப்படி இருந்து இப்படி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டர் செத்தது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மொனார்க்கால மான்ஸ்டர்ஸ் தடுக்க முடியாது, பட் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஐடியா இருக்குது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க கிட்ட வந்து லீஷாவை ரிலீஸ் பண்ணிட்டு இவன் மூலமாக ஏதாவது தடுக்க முடியுமா அப்படின்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேட் கென்டாரோ இருக்கிற இடத்துக்குலாம் எப்படியோ பார்த்தீங்கன்னா லீஷா தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டு டே பசங்களா அவங்களால தானே உங்கள் அப்பனை கண்டுபிடிக்க முடியும், நம்மளும் ஒன்றா சேர்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டுவாலோட ஹெல்ப் மூலமாக எப்படியும் அங்கேருந்து பார்த்தேன் இப்போ இல்லை நைஜீரியன் டெசர்ட் வந்துட்டு இருக்காங்க. ஐ மீன் கரண்ட்டாக ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொனார்க்கில் வெளியே வந்த பல பேரோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கவும் காட்ஜிலா கண்டுபிடிக்கும் போயிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலாக லீஷா காட்ஜிலாக்கு ஹெல்ப் பண்ணி அதை கண்டுபிடிக்க போயிட்டு இருக்காரு. கேட்டு கென்டாரோலாம் அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கேட்டுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல. எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து நீங்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அங்கேருந்து எப்படியும் அவங்கள சமாதானம் பண்ணி தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு புரியாத விஷயம் என்னன்னா மொனார்க்கே அவங்க அப்பா கீழே தான் இருக்காரு, அவரும் காட்ஜிலாவை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை தேடி போனால் தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியுன்றது அவளுக்கு தெரில. எப்படியோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேடி பாலைவனத்துக்கு நடுவில் போய் அங்கே அவங்க அப்பாவையுமே பார்த்துட்றாரு. அவர் கிட்டத்தட்ட ஏதோ தண்ணி கூட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமா சிமுலேட்டர் ஒரு மினியேச்சர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. லைக் நம்ம பாஸ்ட்டில் பார்த்தாலும் ஒரு காமா சிமுலேட்டர் அதோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி ஒரு வண்டியில் வச்சுட்டு இவர் யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்சல்யூட்லி அவர் காட்ஜிலாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல இவங்களுமே அவங்க பார்த்துட்றாங்களா, பார்த்துட்டு இவங்களை கை காட்டுற மாதிரி தெரியுது. பட் அவர் நீங்கள் வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மலைக்கு மேலே நிற்கிறாங்கல்ல, ஆக்சுவலி அது மலையே கிடையாது, அதுதான் காட்ஜிலா. மேலே அந்த மலமுகடு எல்லாமே டாசிலாவோட டோசல் பிளேட்ஸ். அது மேலாக்க பார்த்தீங்கன்னா மொனார்க்கோட அந்த ஒரு ஹெலிகாப்டருமே வந்துட்டு இருக்கு, உள்ள டிம் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் பிடிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. காட்ஜிலா குறுக்க போந்து இன்டர்ஃபின் பண்ணி ஆட்டையை கழிச்சுட்ருச்சு. காட்ஜிலா அப்படியே முழிச்சு கேட்ட பார்க்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கேட்ட பார்த்துட்டு அது எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு ஒரு ரோரை போட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எப்படியே
காஜலாவை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காஜலாவை பின்தொடர்ந்து போனோம் அப்படின்னு லீஷாவும், நான் எங்கள் அப்பாவை தேடி போகிறேன் அப்படின்னு கேட்டவருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்படியா சரி இந்தாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான சாப்பாடு தண்ணியை கொடுத்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காஜலா தேடி போயிட்டுருக்காங்க. டுவாலும் லீஷாவும் இப்போ காஜலா தேடி போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஹெலிகாப்டர் கிராஷில் யாருமே சர்வைவ் ஆகலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பாரு. பட் வரும்போது கையில் ஒரு கன்னோட வந்திருப்பாரு. மேபி இவரே எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருப்பாரோ. பட் எப்படியோ அவங்க பற்றி அந்த இடத்த விட்டு போக இவங்க கேண்டாரில் பாளையத்துக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தான் அவளை இங்கே வர வச்சேன் அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணிடுறாரு. லைக் இவங்க எங்கே போகிறாங்க அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே டுவாலுக்கு போட்டு கொடுத்தது நம்ம மேதான். அது எப்படியோ கேட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் தான் சொல்லிவிட்டா. தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன ஏமாத்தீங்க செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளுமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஸோ அப்போ அந்த இடத்துல மேதான் பார்த்தீங்கன்னா கேட்ட சமாதானம் பண்ண போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் எகெயின் ஃப்ளாஷ்பேக் வந்தால் இப்போ காஜலா உயிரோடு இருக்கிறது நம்ம கேக்கோ லீஷாக்கெலாம் தெரிஞ்சிருச்சுல. ஸோ இப்போ அதை மேலிடத்தில் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு இன்னும் நிறைய ஃபண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை சொன்னேன்னா அவங்க இன்னும் காஜலாவை திரும்ப கொல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க. இதை விட பெரியவன் போட்டு அதை கொண்டுடுவாங்க. ஸோ வேணாம் அப்படின்னு என்ன சொன்னாலும் லீஷா கேட்க மாதிரி தெரில. நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நமக்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அதை சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போக அந்த இடத்துல பார்த்தா அந்த மொத்த மொனார்க்கோட கண்ட்ரோலையுமே ஜென்ரல் வேற யார்கிட்டயே தூக்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் நம்ம லீஷா கிட்ட தான் இருக்கிறதா இருந்துச்சு. பட் இப்போ அவர் அந்த டைமில் ஆப்சென்ட் ஆனதுனால இவங்க இடத்துக்கு வந்துட்டதுனால இப்போ இந்த மொனார்க்கோட அந்த ஒரு பொசிஷனை தூக்கி வேறு யாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ மொனார்க் டெக்னிக்கலி இவங்க கையை விட்டு போனதாக தான் கணக்கு. அந்த இடத்துல நீ ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோக்கு லீஷா மேலே ஒரு கோவம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுதான் இவங்க பிரேக்கப்புக்கு ஒரு வேலை காரணமாக இருந்துட்டு இருக்கணும். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து போன எபிசோடில் எங்கே முடிச்சு அங்கே தான் காட்டுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அல்ஜீரியில் அந்த எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு காட்டுக்கு நடுவில் காடுன்ற அந்த பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது கரெக்டாக ஹிரோஷியை பற்றி தான் நம்ம கேட்டாலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹிரோஷி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் வந்திருப்பாரு, எதுக்கு வந்திருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் அவங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் ஏன் வந்தா என்ன, எதுக்கு வந்தா என்ன, நம்மளை பார்த்த உடனே ஓடி போயிட்டார்ல, அவரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெண்டார் ஸ்டில் அவங்க அப்பா மேலே ஒரு கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ என்னதான் அந்த ஒரு கோவம் இருக்கும்ல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவத்தில் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேவை பற்றியுமே பேச மே கிட்டத்தட்ட ரெஸ்ட் ரூம் போய் 40 நிமிஷம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க போக ரெஸ்ட் ரூமில் மே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல யாரோ 2 பேர் வந்து என்ன கடத்த போறீங்களா, ஆமாம் இதுக்கு முன்னாடி என்ன கடத்ததில்லை, இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு கடத்த போகிற அப்படின்ற அந்த ஒரு பதட்டமே இல்லை. இது என்னைக்கோ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலேருந்து பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் அந்த பாலைவனத்தில் எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்களே அந்த இடத்துல அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிட்டு இருக்கும், காஜல் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிம் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு, யாருமே சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லி போன எபிசோடில் நம்ம லீ சொல்லியிருப்பாரு. ஆனால் இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் எஸ்கேப் ஆகிருக்காரு. ஒரு வேளை ஒரு மண்ணுக்குள்ளே புதஞ்சதுனால அவருக்கு தெரியலையோ என்னவோ. இப்போ நம்ம மேயை காட்டினா இப்போ தான் நம்ம மேயோட பாஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ மேயை பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஇடி கம்பெனியை சேர்ந்த ஒருத்தங்க, அவங்க பேர் பிரெண்டா, அவங்க தான் வந்து நம்ம மேவை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரக்கெல்லாம் வாங்கி ஊற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனிக்காக. மே என்னதான் இல்லை சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான ஆளே எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை ஐஸ் வச்சு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு செய்கிற வேலைன்றது பெருசாக இஷ்டம் இல்லை. எங்கே வேலை செய்ய வைக்கிறீங்க, நான் அந்த சைபர்நெட்டிக் இன்டர்ஃபேஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் உனக்கு ஆக்சஸ் கிடையாது, இருக்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னு என்ன அவங்க சொன்னாலும் அவள் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறா. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாச விஷயம் இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. போய் அந்த இடத்துல இருக்கிற சிஸ்டம்ஸை நோண்டி பார்க்குறா அந்த சைபர்நெட்டிக் இன்டர்ஃபேஸில். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகங்களை அவங்க பிடிச்சிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணுற பேரில் கொடூரமாக அந்த மிருகங்களை வந்து அதனோட அந்த நியூரலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்காங்க. அதுங்களோட நியூரல் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்து அதை இவங்க ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை அவள் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறா. இது அந்த கம்பெனிக்கு தெரிய வர நீ தான் எனக்கு தெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பயத்தில் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துட்டு. அவள் தங்கச்சி பேர் தான் லைரா. ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அவள் தங்கச்சி லைரா கிட்ட சொல்லிட்டு போகிறா, நான் வெளியே போகிறேன், எப்படி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கா. இப்படி தான் 2 வருஷமாக அவள் ஜப்பானில் தலைமறைவாக இருந்திருக்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மேவோட ஃபர்ஸ்ட் மே கூட கிடையாது, அவளோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா கோரான்றது தான் உண்மையான பேர். மேன்றது பார்த்தீங்கன்னா அவளோட பாசிபிளி ஒரு ஹேக்கர் நேமா ஒரு ஃபேக் நேமாக தான் இருக்கணும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிம் உயிரோட வந்ததை பார்த்துட்டு எகைன் அவகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம K20 எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் சும்மா இருக்கியா, தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் தண்ணி குடிச்சிட்டு வந்து இப்போ தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இப்போல்லாம் அவங்க எங்கே போயிருக்காங்க, முதல்ல ஹிரோஷி அங்கே போயிருக்கான், இப்போ லீஷா அங்கே போயிருக்கான், நான் லீஷாவை தான் தேடி வந்தேன், நீங்கள் ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மேவை பார்த்தீங்கன்னா கடத்தினது நம்ம மொனார்க் தானோ அப்படின்ற மாதிரி இப்போ கேட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வேர்டுகோமே கால் பண்ணுறா. கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்க காஜலா தான்
வந்துச்சு வந்து எங்கள் ஹெலிகாப்டர் அடிச்சு தள்ளி விட்டு போயிடுச்சு. ஆமாம் அந்த மேட்ரை பொண்ணை நம்ம கடத்தலையில இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமா இதை நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பசங்களை வச்சு லீஷாவை எப்படியா ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபர் ஒரு ஃபேவர் பண்ணி இன்னொரு ஃபேவர் வாங்குறதுக்காக தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மேவை கண்டுபிடிச்சி கொடுத்தா இவன் எங்கள் லீஷா எங்கே இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி மொனாக் அவுட் போஸ்ட் 88 காட்டுறாங்க. அலாஸ்காவில் இருக்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸுமே இருந்துட்டு இருக்கா. ஸோ பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் விசாரிச்சுட்டு வரம்பா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் பக்கம் போக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லீஷா அந்த டுவால்லாம் வந்து இந்த இடத்த டேக் ஒரு கிட்டத்தட்ட ஹைஜாக் பண்ணிடுறாங்க. நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதானே ஆகலாம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் அவர் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. பான்ஸ் இங்கே இருக்கான்ற மாதிரி டுவாலுமே கவனிச்சிட்றா. பட் அவள் தேடி போனால் பான்ஸ் வெளியே எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பக்கம் வேர்டுக்காக போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த இடத்த ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது. அண்ட் இப்போ டீம் நம்ம கென்டார் இவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே ஆர்கோரா அவன் வீட்டுக்கு பார்த்தா போயிட்டு அவன் அம்மா தங்கச்சிக்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவன் தங்கச்சிக்கு இவங்களை பார்த்த உடனே டவுட்டாக இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது நாங்கள் ஒரு ஜப்பானில் மாங்காக்கு வேலை செஞ்சோம், அகிரா டோரியாமாவெல்லாம் தெரியும் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகிரா டோரியாமா மென்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஜப்பான் மாங்காவை பற்றிலாம் பற்றி அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. தங்கச்சி பேர் அவள் பேர் தான் லைரா. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள தனியாக ஒரு பாக்கிங்லாம் கூட்டு போய் யார் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்க. அவங்களுமே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவகிட்ட சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த ஏஐடி கம்பெனிக்கு வேலை பார்த்தது, அங்கே இருந்த சிஸ்டம் கிராஷ் ஆனது, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தது எல்லா விஷயத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுட்ருக்கா. இந்த கம்பெனிஸ் ஏஐடி கம்பெனியை சேர்ந்தவங்களாம் இப்போ நம்ம கோரா பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு நீ பல வருஷம் ரிசர்ச் அழிச்சிருக்க, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இப்போ மேலே லீகலாக கேஸ் போடணும் இல்லை நான் சொல்கிறத செய் அப்படின்ற மாதிரி அவகிட்ட கூப்பிட்டு வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மற்றவங்களுமே அவளை தேடி வந்துட்டு இருக்க. இப்போ நம்ம டீம் கிட்ட ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபேக்கான ஒரு சிக்னலை எல்லாரும் ஃபோனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டன் வந்துருச்சு அப்படின்றத அந்த ஃபேக் சிக்னலை வச்சு அவங்க அந்த பில்டிங்குள்ளே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் அது எப்படியோ பிரெண்டா நோட் பண்ணிங்க பாரு உன்னை காப்பாற்ற உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று அவங்க கூட போய் சேர்ந்து எனக்கு ஸ்பையாக வேலை பாரு, அப்படி இல்லையா லீகலாக கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்க அப்படிமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிமா சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸை வெளியே அமுச்சு விட்டுறா. அண்ட் இப்போ டீமும் கீழே போக அந்த இடத்துல வேர்டுகோ ஆரம்பிச்சு இவங்களுக்கு காரில் ஏற்றி கூட்ட சொல்லியிருக்காங்க. வேர்டுகோவுமே அந்த இடத்துல வந்துட்டு இப்போ கேட்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டீல் போட்டு இப்போ ஏஐடி கிட்ட மாட்டிருக்கா, நீ அவகிட்ட பேசி அவளை வெளியேற்றி விட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிமா சொல்லி இப்போ வேர்டுகோ பார்த்தீங்கன்னா அந்த பிரெண்டாக்கு கால் பண்ணி அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அவளுமே அவள் ஃபேமிலி கூட ஒன்று சேர்ந்துடுறா. இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றாயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கேட்டன்றைமேக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அகைன் பார்த்தீங்கன்னா கிளம்புற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கேட் வந்துட்டு ஒரு எல்ஜிபிடி கேரக்டர் தான், பட் மே அப்படி கிடையாது. பட் இந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்குள்ளே போகிற போக்க மேபி அப்படி கூட இருக்கலாம், சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல் இருக்குது, இல்லை பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இவங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிம் என்ன சொல்கிறாருன்னா மொனார்க் இதுக்கப்புறம் ஷேடோஸில் இருக்கக்கூடாது, வெளி உலகத்துக்கு தெரியணும், அப்போ தான் நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ மொனார்க்கை இப்போ நம்ம ஒரு வழியாக ஷேடோஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மொனார்க்கை வெளி உலகத்துக்கு அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றத இப்போ மொத்த உலகத்துக்குமே தெரியுது. அண்ட் இப்போ அந்த ஏஐடி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட பிராண்டை ரீபிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏஐடின்றத ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்காக பேர் மாற்றுறாங்க. ஸோ டெக்னிக்கலி இதுதான் அந்த ஏபெக்ஸ் கம்பெனி. ஞாபகம் இருக்கா காஜ்லா அண்ட் காங் படத்தில் அந்த பெரிய மெக்கா காஜ்லா உருவாக்குனாங்களே அந்த கம்பெனி தாங்க இது. ஸோ அந்த கம்பெனிக்கு இந்த இடத்துலேருந்து அடித்தளத்தை போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க அந்த மங்கீஸை வச்சு நியூரோ ரிசர்ச் பண்ணது எல்லாமே அந்த மெக்கா காஜ்லாக்காக தான். எப்படி வேணால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. பட் ஒரு நல்ல கனெக்ஷன் இது பார்க்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அலாஸ்காவில் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ராஸ்ட் வார்க் அந்த இடம் தான் அந்த ஒரு போர்ட்டல் இருக்குல்ல, அங்கே இப்போ நம்ம லீஷா பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலே மொத்தமாக பாம்பு வச்சு தவிர்க்கிறாரு. அது ஹீட்டுக்கு அந்த ஃப்ராஸ்ட் வார்க்குமே அட்ராக்ட் ஆக. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹாலர் டனலே ஒரு மாதிரி ஏதோ ஒரு சைக்ளோன் மாதிரி சுற்றி மொத்தத்தையும் உள்ள இழுத்து அந்த போர்ட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இது பின்னாடிக்கு பெருசாக பேக் அடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஹாலர் சம்மந்தப்பட்டது, கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. லீஷா தான் அந்த இடத்துல வந்து இந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மேட்டர் இருந்துகிட்டு இருக்கு. அது மேபி என்னவா இருக்கலான்றதை நம்ம அடுத்த எபிசோட் போகும்போது பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மான்ஸ்டர்ஸோட ஈடுபாடு பெருசாக கிடையாது. நிறைய எபிசோடில் அப்படி தான், இதில் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்துச்சு. பட் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டியிருக்காங்க. அது என்னென்னன்றதை நம்ம லைனாக பார்த்துடலாமா. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோம் பில்டராண்டாவும் அந்த பாலைவனத்துக்கு நடுவில் போயிட்டு கஜகஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கஜகஸ்தானில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேக்கோ செத்துருப்பாங்கல்ல அந்த பூச்சிங்கனால. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் போயிட்டுருக்காங்க. அதே இப்போ வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டுறாங்க, நம்ம லீஷாவோட ஆங்கிள்லேருந்து. ஸோ லீஷா பின்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. அண்ட் அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்லியுமே அவங்க அந்த கஜகஸ்தானுக்கு போகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க.
அண்ட் பாஸ்ட் சீக்வன்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டாக பாஸ்ட்டில் வந்து ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக அந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பக்கெட் வேறு ஒருத்தனை தான் அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஹேட்ச் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தனை தான் இப்போ அந்த மொனார்க்கு லீடாக போட்டிருந்திருக்காப்ல. அண்ட் இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கேக்கோவை பற்றி அவன் கொஞ்சம் அப்படி இப்படி பேச இந்த மொனார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் கொடுத்து எவ்வளோ வேஸ்ட் ஆகுது தெரியுமா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம நாட்டோட செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட்டோட செக்யூரிட்டியா, நாங்கள் உலக செக்யூரிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்டா, இந்த நாடு உலகத்தில் தானே இருக்குது, மான்ஸ்டர்ஸ்க்குலாம் அதெல்லாம் பவுண்டரிஸ் இந்த பார்டரை பற்றியெல்லாம் எதனா தெரியுமா, என்ன முட்டத்தனம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லீஷா கரெக்டாக தான் டைலாக் சொல்லுவார். மான்ஸ்டர்ஸ்க்கு நேஷனல் பவுண்டரிஸை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அதுங்களுக்கு இந்த பவுண்டரியை பற்றியோ பார்டரை பற்றியெல்லாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் மொனார்க்கு ஃபண்டிங் கொடுத்து இதனால் எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு அவங்க என்னதான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் செக்லாம் தெரியுமா, FBI வந்துட்டு டாக்டர் கேக்கோ மீராவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அவர் பின்னாடி நிறைய மேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துல வந்து பில்லி காண்டாகி அவனே பற்றியா பஞ்ச் பண்ண போயிருந்திருப்பாப்ல. அங்கே லீஷா தான் தடுத்துருப்பார். லீஷாக்கும் கோவம் வந்திருக்கும் அடிக்கணும்னு, பட் அவர் பற்றி தான் தடுத்திருப்பார். அப்படி பண்ணியிருந்தால் அவர் தான் வேலையை தூக்கியிருப்பாங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சைலண்டாக அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டாப்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா எகைன் ரூமுக்கு வந்துமே அந்த இடத்துல சண்டை போயிட்ட மாதிரி தான் தெரியுது, கோவத்தில் வாழை பஞ்ச் பண்ணியிருந்திருப்பாப்ல. அண்ட் இது எகைன் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்லையுமே அப்படியே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஏன் அந்த செவத்தை சரி பண்ண மாட்டாங்கன்னு தெரியல, ப்ரெசென்ட் வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஃபண்டிங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காஜலா உயிரோட இருக்கிறத சொல்கிற தவிர ஒரு வழி இல்லை, நமக்கு ஒரு ஆதாரம் தேவை அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த காஜலாஸை பற்றின மேப்பை வரைஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மான்ஸ்டர்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குது, என்ன இடத்துல இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒரு மேப்பாக ஒரு போட்டு கொடுங்க, அதை நான் கொடுத்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் பக்கெட் கிட்ட பேசுறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ போலீஷா அவங்க 2 பேர்த்துக்கிட்டே அந்த மேப்பை ரெடி பண்ணுற அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அவங்க அந்த மேப்பையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏதோ ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல் போல் அந்த ஜாப்பனீஸ் லேம்பெல்லாம் தொங்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கேக்கோ இப்போ அவங்க ரூம்குள்ளே லேம்பாக தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங் சீக்வன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது தெரியுமாடா, ஒரு சின்ன இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய இடம் இருக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் பற்றி பேசி இங்கே அவங்களுக்குள்ள பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அங்கே பாருங்களேன் கையில் கட்டு போட்டிருக்காரு, செவத்தை பஞ்ச் பண்ணார்ல, கையில் அடி வாங்கியிருக்காரு. அண்ட் இப்போ எல்லாத்தையுமே லீஷாவுமே வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு. அண்ட் இப்போ நம்ம பில்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு எப்படி இது எல்லாமே டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த காஜ்லாம் அந்த ஸ்பானான தூரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல, ஒன்று ஆஃப்ரிக்கா, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று அலாஸ்கா, இன்னொன்று ஜப்பான், எங்கெங்கேயும் வந்துட்டு இருக்கு. இப்படி இத்தனை இடத்துல இது வந்துச்சு அப்படின்னு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மேப் மேலே இருந்தால் ஒரு எறும்பு கூட விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த மேப்லேருந்து கிழிஞ்ச அந்த பேப்பர் ஓட்ட மூலமாக எறும்பு ஒன்று உள்ளே போயிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, வெளியே சின்னதாக இருக்குது, உள்ளுக்குள்ளே பெருசாக இருக்குது, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக கேக்கோட வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கே போயிட்டு இந்த பூமிக்குள்ளே ஏன் ஒரு டனல்ஸ் இருக்கக்கூடாது, ஸோ இந்த பூமிக்குள்ளே ஒரு டனல் இருக்குது, அந்த டனலுக்குள்ளே ஏன் வந்து போயிட்டு வரக்கூடாது அப்படி மாதிரி அவன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட்லி எறும்புங்க மாதிரி தாங்க. இப்போ நாமளே எடுத்துக்கோங்களேன், நாம பூமியில் இருக்கோம், எறும்புங்க பார்த்தீங்கன்னா தரைக்கடியில் அந்த ஒரு ஓட்டை போட்டு தானே எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த மான்ஸ்டர்ஸ்மே வந்துட்டு அதுங்களுக்குன்னு ஒரு உலகம் ஒரு ரேலம் இருக்கக்கூடாது, அதுங்க அந்த பூமியோட அந்த டனல்ஸ் மூலமாக போயிட்டு ஏன் வேறு இடத்துல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே வந்துட்டு நீங்கள் வரக்கூடாது, கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படிமா அவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்னே புரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்காங்க, இது அவருக்கு மட்டும் இல்லை நமக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு, உனக்கு இவ்வளோ பெருசாக ஒரு பையன் இருக்கானாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே ஒரு ஷாக் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இவங்க ஒரு விடோவாக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னே தெரில, இவங்க யார் பையனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்ல. பட் ஒரு விடோ ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாசிபிளி வேர்ல்டு வார் 2ல் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பங்கெடுத்திருக்கலாம், போரில் மேபி அவர் செத்ததுனால இப்போ இவங்க அந்த ஊரை விட்டு இங்கே வந்து தங்கியிருக்கலாம். அண்ட் இவனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். பட் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு ஜாப்பனீஸு, 10வது பொண்ணு, எனக்கு யார் மரியாதை கொடுக்குறா, ஆனால் மொனார்க்கில் எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சதுனால எப்படியும் நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடு, நான் உனக்கு இருக்கேன், நம்ம மொனார்க் இருக்குது, நாங்கள் ஒன்று பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பில்ட்ரண்டா பற்றியா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. பாசிபிளி இந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்குள்ள லவ் ரொமான்ஸ் வளர்க்குமோ என்னவோ. அண்ட் இப்போ நம்ம லீஷா என்ன பண்ணுறாருன்னா ஜென்ரல் பக்கெட் கிட்ட போய் காஜ்லா உயிரோடு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுறாரு. சொல்லி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி வந்துகிட்டு இருக்காரு. அந்த மேப்பை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த காஜ்லா உயிரோடு தான் இருக்குது, நம்மளால தான் அழிக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிட்டு காஜ்லா உயிரோடு இருக்கின்ற ரகசியத்தையுமே சொல்லி விட்டு வந்துடுறாரு. ஏன்னா மொனார்க்கு அந்த ஃபண்டிங் கிடைச்சாகணும். ஸோ நீங்கள் கேக்காவையும் பில்ட்ரண்டாவையும் இதுலேருந்து வெளியேற்றக்கூடாது, நமக்கு மொனார்க்கு ஃபண்டிங் தேவை, அண்ட் நம்ம இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மாஸ்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பில்ட்ரண்டா அந்த இடத்துல சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டினா ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு கென்டாரோ இவங்க எல்லாத்தையுமே டீம் பார்த்தீங்கன்னா மொனார்க் கூட்டு வந்துட்டு இருக்காப்புல, இங்கே தான் உங்கள் லெகசியே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேப்ஸ் வச்சு நீங்கள் தான் எப்படியா லீஷா கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அலாஸ்காவில் இந்த டனல் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் காமா ரேடியேஷன் மற்ற இடத்துலலாம் அதிகமாகிட்டு இருக்கு, மற்ற லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே காமா லொக்கேஷன் இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன மேட்டர் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க.
இப்போ அவங்க பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நோட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபைல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா, கேக் வந்துட்டு எந்த இடத்துல செத்தாங்க, கஜகஸ்தானில் இந்த டைமில் அவங்க செத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட உடைமைகள் எல்லாமே இப்போ பில்ட்ரண்டா கிட்ட போகுது அப்படின்றத லீஷா தான் சைன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க செத்துருக்காங்கன்னா, மேபி இந்த இடத்துக்கு அவங்க போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அங்கே பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வீடியோ கேட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவலுமே வாங்கி நான் ஒரு பெஸ்ட் டீமை தான் அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் கூட போனோம். ஏன்னா எங்ககிட்ட சொல்லி இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக தான் லீஷா ரன் பண்ண பார்த்துருக்காப்புல. ஸோ நாங்கள் போனால் கண்டிப்பாக அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டார் இவங்களையுமே அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டு போய் பார்த்தா லீஷா சுற்றி எல்லா இடத்தையுமே பாம்பு வச்சு இந்த இடத்த மொத்தமாக இடிச்சு தரமாட்டமாக தான் பிளான் பண்ணுவார். அப்படின்ட்டு அந்த டனலை க்ளோஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே போனால் நிறைய இந்த பூச்சிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோஸ்கெலட்டனை உரிச்சு போட்டுருக்குங்க, பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி. அதுங்களாம் எப்போ தோல் உரிக்கும், வளரும்போது. அப்போ இதுங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ உள்ளே போனால் அந்த ஹாலோ டனல் இருக்குது அப்படின்றத அவங்க ஓப்பனாகவே பார்த்துட்றாங்க. ஸோ அந்த டனலை பார்த்துட்றாங்க. இந்த டனல் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இப்போ தான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே மற்றவங்களுமே வந்துடுறாங்க. நம்ம டுவாலுமே வந்துடுறா. டுவால் வந்து டிம் கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, இங்கே இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தப்பு, லீஷா தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் சும்மா இருக்கீங்க, அவர் ஏதாச்சும் ஒரு விஷயமாக செய்கிறாரு, இன்னொரு சிட்டி அழிஞ்சாதான் வந்துட்டு நீங்களா திருந்துவீங்களா அப்படின்ற மாதிரி டுவால் பேசிக்கிட்டு இருக்க. நான் லீஷாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டு சொல்கிறேன். லீஷாமே அந்த அவளை கூட்டு போய் தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பாமையுமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு இந்த இடத்த வெடிக்க வைக்கிறதுக்காக. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பிரைமர் டைமை செட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் வெடிக்க வைக்கக்கூடாது, அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் கிடையாது, அங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஏதாச்சும் வந்து ஒரு விஷயம் செய்யலாம். மொனார்க் வந்து டேட்டாஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, மொனார்க் கொடுத்த டேட்டாலாம் தப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எகைன் அதை எதிர்த்து தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சொந்தத்தில் இவர் செய்கிறது தான் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் அபவுட் பிலீஃப் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சொந்தத்தில் நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையில் தான் இருந்துட்டு நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே பாமியுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாப்புல. பாம் அவ்வளோதான் வெடிக்க போது. கரெக்டாக எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹாலோ டனலுக்குள்ளே விழுந்துடுறா. அவளை ஃபாலோ பண்ணி உள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய பூச்சியுமே வந்துடும். நான் கூட என்னமோ நினச்சேங்க, இவ்வளோ பெருசாக வளரும்னு நினைக்கல, பார்த்தா பெரிய சைஸ் பூச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டும் லீஷாவும் கூட அதே குழிக்குள்ள அந்த ஹாலோ டனலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. மொத்த இடமும் இடிஞ்சு நொறுங்குது. அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க ஆக்சுவலி வந்து நம்ம லீயும் பில்ட்ராண்டாவை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதான் ஹிரோஷியுமே இருந்திருக்கான். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது லீ சொல்லுவார், அங்கிள் லீ சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட்ராண்டா அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான வேலைக்காக போகிறேன், கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன், அதை நான் வர வரைக்கும் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பாக்கெட் நைஃபை நம்ம ஹிரோஷிட்ட கொடுத்துட்டு போவார். ஸோ நம்ம ஹிரோஷி பார்த்தீங்கன்னா பென்சிலை இப்போ கத்தி வச்சு தான் வர சொல்லியிருப்பார்ல, ஒருவேளை அந்த பழக்கம் இங்கிறது தான் வந்திருக்குமோ, என்ன அது கத்தி கொடுத்துட்டு போயிருந்திருப்பாப்ல. ஸோ அதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார், என்னோட லக்கி நைஃப் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு மொனார்க் அவுட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த ஹாலோ எர்த்துக்கான ஒரு டனல் ஓப்பன் இருக்குது. அந்த டனலை இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நிலாவில் கால் வைக்க போகிறாங்க நம்ம மனுஷங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே காலை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கால் வைக்க தான் போயிருப்பாங்க. ஸோ நிலாவை கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாலோ எர்த்து நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஹவர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல போகிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஹவர் கிளாஸ் ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஹவர் கிளாஸ்னால் என்ன, டைமை மென்ஷன் பண்ணுறது என்ன. ஸோ இந்த இடத்துலையுமே அந்த டைமை வச்சு தான் இவங்களுமே சொல்கிறாங்க போட்டிருக்கு. ஸோ ஏன்னா இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா டைமை வச்சு கொஞ்சம் விளையாடி இருந்திருப்பாங்க. லைக் ஒருத்தவங்க வயசாக இருக்கும், ஒருத்தவங்க வயசாக இருந்திருக்காது. ஸோ நடுவில் சில கேப்ஸ்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ இதான் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேக்கிக்காக இவங்க கூட ஒரு 4 பேர் போயிட்டு இருக்காப்ல. அண்ட் அந்த இடத்துல அந்த காமா சிமுலேட்டரையுமே ஒன்று வச்சிருக்காங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வந்தால் மட்டும்தான் அந்த ஹாலோ எர்த்துக்கான அந்த ஒரு டனல்ன்றதே ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் அது ஓப்பன் ஆகும் அப்படின்ற போது அந்த காமா எடிஷனை ஃபேக்கை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வர வச்சு அது போகிறதுக்குள்ளே இவங்க அந்த இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். ஸோ இப்போ அந்த காமா சிமுலேட்டர் வச்சு மான்ஸ்டரையுமே வர வச்சிடறாங்க. பார்த்தாலே தெரியாது அந்த அயான் டிராகன் தான். ஸோ அந்த டிராகன் யூஸ் பண்ணி இப்போ அந்த போர்ட்டலுக்குள்ளேயுமே இறங்கிட்டாங்க. இறங்கினா அந்த இடத்துல இருக்கிற சுற்றி அந்த இரும்பு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அடிச்சு நொறுக்குது. அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ மொத்தமாக அடிச்சு மொத்தமாக இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பில்ட்ராண்டாக்கு எதுவுமே தெரியல, புரியல. அவரே கொஞ்சம் விழிப்பிதிங்க தான் நின்றுட்டு இருக்காப்புல. அண்ட் இப்போ லீஷாக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ டனலுக்குள்ளே விழுந்த அவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணு முழிக்கிறாரு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவர் பட்டிலேருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த டனலேருந்தே அவர் வெளியே வந்திருக்காரு. இதே சமயத்தில் ஜென்ரல் பக்கெட்டுமே வந்து இந்த ஒரு ஆப்ரேஷன் ஃபெயிலாக போனதால மொனார்க் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்திருப்பாப்ல. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவன் அங்கிள் இழந்துட்டான், அம்மாவே இழந்துட்டான், ஒன்றையும் இழக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பி போயிருந்திருப்பார். அண்ட் இப்போ லீஷாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 1982, இவர் 1962 அந்த டனலில் போயிருப்பார். இப்போ வெளியே வந்து டாக்டரை மிரட்டி பில்ட்ராண்டாவை கூப்பிடுங்களா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டிவியில் பாருங்களேன் ஒரு ராக்கெட் லான்ச்சை காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ
1982 1962 சமயத்தில் அவங்க ஸ்பேஸ்க்குள்ளே அந்த ஹாலோ எர்த்துக்குள்ளே போயிருந்திருப்பாங்க அந்த டனல் மூலமாக. இப்போ நிலாவிலே மனுஷன் கால் வைக்க போகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார்ல. ஸோ நிலாவில் கால் வைக்க போகிறாங்க அப்படின்னா அது நடந்தது 1969. ஸோ இவங்க 1982 இருக்காங்க. ஸோ நிலாவில் கால் வச்சுட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்காகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் லான்ச் சீக்வன்ஸை காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக ஹிரோஷி வந்துருவாப்ல. என்ன அங்கிள் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாக்கெட் நைஃப் எடுத்து காட்டுறான். 20 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சா. லீஷா அந்த இடத்துல தலை சுற்றி கிர்கிர்னு வந்து கீழே விழுந்துடுறாப்ல. அண்ட் இப்போ ஹிரோஷி லீஷா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மொனாக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு, ஆனால் எனக்கு இல்லை, எங்கள் பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவர் சின்ன வயசே கிட்டத்தட்ட டெவாஸ்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மாவும் போயிட்டாரு, அப்பாவும் போயிட்டாரு, அங்கிளும் போயிட்டாங்க அப்படின்ற போது அவர் சின்ன வயசு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக டெவாஸ்டேட் ஆயிருக்கும். அண்ட் அவங்க உண்மையான அப்பா கூட கிடையாது, அவங்க உண்மையான அப்பாவும் போரில் இறந்துருப்பாரு, மேபி அப்படி தான் இறந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க, பட் ஸ்டில் இன்னும் உங்களுக்கு எங்கேஜ் மாதிரி தான் தெரியுது, நமக்கு தெரிஞ்ச எல்லா லாஜிக்குமே அது மொத்தமாக ஊற்றி மூடுது, என்ன நடந்துச்சு அப்படிங்க சொல்லும் போது அந்த டனலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் உள்ளே போயிருக்காங்க, ஆனால் 3 பேர் தான் இறங்கியிருக்காங்க. ஒருத்தர் ஆந்தி வெளியே இறந்துட்டார். அவருக்கு அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டிட்டு நாங்கள் வெளியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த அயான் டிராகன் மாஸ்டர் எகைன் இவங்களை ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி மூலமாக திறந்திருக்காங்க. லீஷா மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்காரு. அண்ட் அந்த அயான் டிராகன் அந்த இடத்துலேருந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வரும்போது லீஷாவுமே அது கூட எப்படியோ வெளியே வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா ஜப்பானில் இருக்கிற ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாரு. அங்கேருந்து தான் உங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஹாலோ எர்த்துக்குள்ளே ஏதோ கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, பட் பூமியில் கிட்டத்தட்ட 20 வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ ஹாலோ எர்த்துக்கு இதுக்கும் டைம் டைலேஷன் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, ஆளை விட்றா சாமி அப்படின்ற மாதிரி ஹிரோஷி அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கேன். இது ஃபேமிலி லெகசிரா அப்படின்னு சொல்கிறாப்புல. லெகசியா, இந்த லெகசி எனக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா, என் சின்ன வயசு என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு, என் ஃபேமிலியே இறந்துட்டதான் நினச்சி 3 எம்டி பாக்ஸை புதைச்சேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எம்டி பாக்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹாலோ டனலில் விழுந்திருப்பாங்க, அப்சல்யூட்லி அவங்க டெட் பாடி கிடச்சிருக்காது. ஸோ செத்துட்டதான் நினச்சி ஒரு எம்டி பாக்ஸை புதைச்சிட்டாங்க. ரெண்டாவது அவங்க அப்பா செத்துருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஐலாண்டில் போய் ஒரு மான்ஸ்டரோட வாயில் மாட்டி செத்துருப்பாரு. ஸோ அவருமே டெட் பாடி கிடைக்கல. ஸோ எகைன் ஒரு எம்டி பாக்ஸை புதைச்சிருக்காரு. இப்போ லீஷாவுமே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாலோ டனலுக்குள்ளே தான் போயிருப்பார், இறந்துருப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தான் நினச்சிருந்துருப்பாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அண்ட் அவருமே செத்துட்டதான் நினச்சி தான் அந்த இடத்துல எம்டி பாக்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக 3 எம்டி பாக்ஸை நான் புதைச்சிருக்கேன், இதுக்கப்புறமா எனக்கு எல்லாம் அதான் முடியாது, ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எஸ்ஸாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மொனார்க்கு வேணாம், எதுவும் வேணாம், விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ட் இப்போ லீஷாவை ஒரு ஹோல்டேஜ் ஹோமில் வச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி இப்போ ஃபிட்டாக அந்த மனுஷன் இப்போ தொப்பையும் தொம்மையுமா வந்துட்டு இருக்காப்ல. அண்ட் அவர் மெடிக்கேஷன் கொடுத்து அந்த இடத்துல ஒரு மாதிரி கத்தியாக அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் இந்த ஹோல்டேஜ் ஹோமில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி ஒரு டைம் நியூஸை பார்க்கும்போது தான் காஜலா திரும்ப வந்துருச்சு அப்படின்றது அவருக்கு தெரியுது. திரும்ப வந்துருச்சுன்னா ஏதோ மேட்டர் நடக்க போதே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது அவருக்கான மெடிக்கேஷனை அவர் எடுக்காம விட்டுறாரு. இது நாம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பாசிபிளி அவர் அங்கேருந்து தான் கிளம்புறதுக்கான அந்த ஒரு ஐடியாவை போட்டுருந்துருக்கணும். அண்ட் இப்போ கட் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த மொத்த இடமும் இடிஞ்சு விழுந்துச்சுல. எப்போ நம்ம கேட்டாரோ ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களாம் இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீ இதை ஃபாலோ பண்ண வேணாம், விட்டுரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ட் டிம்மும் டோவாலும் எப்படியும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. டிம்முக்குமே காலில் அடிபட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ கென்டாரோட அம்மா வந்து அவங்க கூப்பிட்டு போயிடறாங்க. வேர்டுக்கும் இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்போ கேட்மே லீஷாலாம் அந்த டனலுக்குள்ளே விழுந்தாங்களே, விழுந்த அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லீஷா ஃபஸ்ட்டு கண்ணு முழிச்சிட மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்காருல, ஸோ அவருக்கு இது புதுசாக தெரில போல். பட் நம்ம மேற்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது இங்கேருந்தானா உன்னை போட்டு தள்ளிடும், ஓடு அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டி எப்படியோ எஸ்கேப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹாலோ எர்த்துக்குள்ளே பூமியில் இருந்துகிட்டு இருக்கோம், பூமிக்கு உள்ளே இருக்கிற உலகம் இது அந்த மாஸ்டர்ஸோட ரேலம் அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ஹாலோ எர்த்து, பூமிக்கு உள்ளே இருக்கிற ஒரு பூமி கிடையாது, இது வந்துட்டு ஒரு தனி உலகம் ரேலமாக தான் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து தான் கேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டை தேடி அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கென்டார் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபுரமாக தான் காட்டியிருப்பாங்க. நீ இப்படியே கதை கண்ணா, அதாவது வேலைக்கு போட கொஞ்சம் பாரு, ஒன்று நீயே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அறுது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஆஃபீஸ்க்குமே போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மொனார்க்கில் காட்டுறாங்க. நம்ம பாண்ட்ஸ் வந்துட்டு பாட்டி கேட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காமா சிக்னேச்சர்ஸ்லாம் வருதுல, அதில் ஒரு சிக்னேச்சர் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. பின்னாடி வந்த ஒரு சிக்னேச்சர் விட்டு வந்துட்டு இருக்கு. லைக் யாரோ வாண்டடாகவே சிக்னல் கொடுக்குற மாதிரி யாரோ நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை மட்டும் பர்டிகுலராக ட்ராக் பண்ணுறாங்க. அது யாருன்னு எபிசோடு கடைசியில் காட்டியிருப்பாங்க.
அண்ட் ஹாலோ எர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மேட்ரு என்ன விஷயம் அப்படின்றத லீஷா எல்லாமே மேற்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போ டெக்னிக்கலாக இவருக்கு 20 வருஷம் போயிருக்குன்னா இவருக்கு 90 வயசு ஆயிருக்கணும், ஆனால் 70 வயசு தான் ஆயிருக்கு. ஸோ 20 வருஷத்தை அதுலேருந்து கழிச்சிருக்காப்புல. ஐ மீன் அந்த ஹாலோ எர்த் மூலமாக இவருக்கு 20 வயசு அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றத விட அவர் இழந்திருக்காரு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு கென்டாரோ வந்துட்டான். வந்து பார்த்தா அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷி அதுக்குள்ளே வந்துட்டாப்ல. அண்ட் நம்ம கென்டாரோட உடம்புல இந்த காயெல்லாம் ஆறிட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் டைம் கேப் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு தெரியல. லைக் கென்டாரோவால் நடக்க முடியாது, ஸ்டிக் வச்சு தான் நடப்பான். அண்ட் முகத்துலாம் கூட பயங்கரமாக காயம் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த காயம் எல்லாமே ஆயிருக்கு, நல்லா நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்க்கும்போது இதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் கேப் ஆயிருக்கு. பட் எவ்வளோ நாள்ன்றதை நம்மகிட்ட சரியாக மென்ஷன் பண்ணல. ஸோ டைம் கேப் சரியாக தெரியாதனால கொஞ்சம் டைம் போயிருக்கு அப்படின்னு நாமளே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிரோஷி வந்ததுக்கப்புறம் எகைன் அவருக்கு டீமாக கோவம் நடந்துக்க மாதிரி தான் காட்டுறான். எனக்கு புரியுது, உனக்கு கேட்ட போய் தெரிஞ்சிருக்கக்கூடாது, பட் அந்த பாலைவனத்தில் இருந்தெல்லாம் விட்டுரு, அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம கூப்பிட்டு பேசுவோம், ரெண்டு பேத்துக்கு நான் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் லேட் ஆகிடுச்சு, கேட்டு செத்துட்டா அப்படின்னு அவர் இடத்துல மென்ஷன் பண்ணுறாப்புல நம்ம கென்டாரோ. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அதை கேட்டு அவர் அல்ட்ரா மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ ஹாலோ டனலுக்குள்ளே மாட்டில் அவங்க செத்துட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஹாலோ டனலுக்குள்ளே விழுந்த மாதிரி சொல்ல, ஏன்னா ஹாலோ டனலுக்குள்ளே விழுந்த லீஷா திரும்ப உயிரோட வரத இவர் பார்த்துருப்பாரு. ஸோ அப்படி சொல்லியிருந்தால் மேபி இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். பட் இப்போ இப்படி சொன்னதுனால அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த நம்ம கேட்டுக்கு என்னாச்சு அப்படிமா காட்டுறாங்க. கேட் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தாக் அவர் ஒரு காட்டு பண்ணி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு பார்க்குறதுக்கு. அது இவளை பார்த்தீங்கன்னா துரத்துற மாதிரி, அது கிட்டத்தட்ட நான்வெஜ் தான் போட்டிருக்கு, இவளையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அது இவளை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக யாரோ அம்பு விட்டு தடுக்கிறாங்க. ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள முடி பார்க்கறதுக்கு ஒரு ஹூடி ஃபீல் கொடுத்து அப்படியே ஹாக்கி மாதிரியே இருந்துச்சு. ரோனன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹாக்கினே நான் நினச்சிட்டாங்க. ஹூடி போட்ட மாதிரி இருந்துச்சுங்க அந்த முடி பார்க்கும்போது. அப்புறம் தான் தெரியுது அது நம்ம கேக்கோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் கேக்கோ. அண்ட் அங்கே கேட்டு தான் அவங்க பேத்தி, அவங்க பாட்டி பேத்தினா நம்ப முடியுமா? பட் இந்த இடத்துல அப்படி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ கேக்கோ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கேட்டை காப்பாற்றிருக்காங்க. கேக்கோ டெக்னிக்கலி உயிரோட தான் இருக்காங்க. எவ்வளோ நாள் பாஸ் ஆச்சு, இது என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த எபிசோட் பிரேக் டவுனில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கேட் வந்து கேக்கோவை பார்த்துருந்துருப்பாங்களா அந்த ஹாலோ எடுத்துட்டானல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க உயிரோட தான் இருக்காங்க. இதை பார்த்து கேட்டுக்கு செம்ம ஷாக்கு. பட் பார்த்த உடனேலாம் நான் அவங்க பேத்தி அப்படி இப்படின்லாம் சொல்லி பாசமலாம் புரியல. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரெஸ்கியூ டீம் தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த இடத்துல ஒரு 57 நாளாக தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். பட் இவ ரெஸ்கியூ பண்ண வந்து அந்த ரெஸ்கியூ டீம்னு நினச்சி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்றதே லேட்டாக தான் கேட்க தெரியுது. அவங்க கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவேசப்பட சரி பொறுமையாரு, அவங்கள காப்பாற்றிக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. கட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹிரோஷியை காட்டுறாங்க. ஹிரோஷி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கென்டாரியுமே எப்படியோ கூட சேர்த்துக்கலாம், நீ என் கூட வேலை செய்யணும், என் கூட கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் ஏன் ரெட் ஆஃப் ஃபேமிலி வச்சுருந்தீங்கன்ற அந்த பதில் எனக்கு தெரியுற வரைக்கும் நான் இங்கே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹிரோஷி வந்து கென்டாராவை கூட சேர்த்து வேலை செய்யறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ ஹாலோ இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியும் மீட் பண்ணிடுறாங்க. ஐ மீன் நம்ம லீஷா கேக்கோனுக்கு இவங்களே எப்படியே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஷா வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கேட்க என்ன தெரியுதா, நான் தான் லீ அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்க குரல் வித்தியாசமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் டேரெக்டாக லவ் ஷீட்டி போட்டு உடைக்காம பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ எத்தனை நாள் இங்கே மாட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் என்ன ஒரு 57 நாளாக இருக்கேன். 57 நாளாக நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு 1962 வந்துட்டு இந்த இடத்த விட்டு போனேன். அது எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ டெக்னிக்கலாக 2015 53 வருஷம் ஆச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இதை சுத்தமாக கேக்கோவால் நம்பவே முடியல. அவ்வளோ நாள் ஆகிடுச்சா, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் அவங்க உடஞ்சிட்றாங்க. அப்போ என் பையன் தனியாக வளர்ந்துருக்கான், பில்லி செத்துட்டான், என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி என் லைஃப்பை தொலைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மோடில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த கிராவிடேஷன் ஃபீல்ட்னால பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன் ஏற்பட்டு மொத்தமாக எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்றது அங்கே தான் அவங்களுக்கு புரியுது. இப்போ தான் லீஷாவும் தன்னோட முழு உரத்தை காட்டுறாரு, உனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்றத. ஸோ ரெண்டு பேராலையுமே எதையுமே நம்ப முடியல. உனக்கு வயசாயிடுச்சு நம்ப முடியல, உயிரோட கண் நம்ப முடியல, பில்லியுமே செத்துட்டாரு அப்படின்றத இந்த இடத்துல அவன் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ கேட் நான் தான் அவங்க பேத்தி அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவீல் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ மொனார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிம் வந்து வெடோ கிட்ட எப்படியோ சொல்லி அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, அவங்க 3 பேர் பற்றிலாம் கவலையே இல்லைன்ற மாதிரி தான் வெடுவை பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படியோ டிம் வெளியே வந்துடுறாரு, ஐ மீன் வெளியேறிடுறாரு. இதுக்கப்புறம்லாம் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வெளியேறிடுறாப்புல. காமா சிமுலேட்டர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் இவங்க மேலே ஒருத்தர் சிக்னல் அமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது உடஞ்சி போனதை ஐட்டம் அவங்க ரிப்பேர் பண்ணி மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ அதோட
பொலாரிட்டியை திரும்ப நம்ம பழைய மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நம்ம எப்படியாவது மேலே இதை யூஸ் பண்ணியே திரும்ப மேலே போயிடலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹிரோஷியை காட்டினா ஹிரோஷி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறுத்தி காலி பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காப்புல. அண்ட் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீட்டிங் பண்ணதை பற்றி கூட நான் பெருசாக நினைக்கல, ஆனால் உங்கள் பையனுக்கு கென்டாரோக்கு ஒரு அப்பா தேவை, அவனை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க ரிங்குமே காட்டி வச்சுறாங்க. டெக்னிக்கலி இது டைவர்ஸ் மாதிரி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து கென்டாரோ அவன் பாரில் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே டிம்முமே வந்துடுறாரு. டெக்னிக்கலி நான் இப்போ மொனார்க்கோட இல்லை உங்களோட தான் பேச வந்திருக்கேன், நம்ம எப்படியாவது இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து டேரெக்டாக இப்போ ஹிரோஷியோட ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ட்டுக்குள்ளேருந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக சிக்னல் கிடச்சிக்கிட்டு இருக்கு, இது மேபி அவங்களாம் இருக்கலாம், அவங்க உயிரோடு இருக்கலாம் அப்படின்றத சொல்லி டிம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கென்டாரோவை கூப்பிட்டு ஹிரோஷி கிட்ட போயிட்டு இருக்காரு. ஹிரோஷி ரூமுக்கு போனால் அந்த இடத்துல இதை சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிக்னல்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை வச்செல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி லீஷா போயிட்டு உயிரோட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் உயிரோட வந்துட்டாரு, மிச்சம் 3 பேர் செத்து போயிட்டாங்களே, இங்கே வேரியபிள்ஸ்லாம் இன்ஃபினிட்டாக இருந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்படி நம்ம செய்ய முடியும், மொனார்க்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது மொனார்க்கு மட்டுமே ஊரில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய கை கிடையாதுடா அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஹெல்ப்புக்காக கேட்டுட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது, ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் தான். ஸோ இப்போ அவங்க ஹெல்ப் மூலமாக அவங்களை வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பக்கம் அந்த காமா சிமுலேட்டரை பார்த்தீங்கன்னா அதை டெட் பாடி மாதிரி கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்குமே தூக்கிட்டு வந்து அதை கனெக்ட் பண்ணி எப்படியா பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை ரெடி பண்ணிடுறாங்க. தூரத்தில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் அலற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் இங்கே தான் இருந்துகிட்ருக்கு, அந்த மான்ஸ்டர் வந்தால் தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும், சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படியா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த போர்ட்டலுக்குள்ளது வரல, அது இந்த இடத்துக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ணுறது மாதிரி இந்த காமா சிமுலேட்டருக்கு அட்ராக்ட் ஆகி வந்துகிட்டு இருக்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கலண்டுருந்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக திரும்ப லீஷா வெளியே இறங்கி அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் கிட்டத்தட்ட அவரை சுற்று போட்டுருது. அது இவங்களே சுற்றி வந்து கிட்டத்தட்ட அவரையும் கொள்கிற மாதிரி கிட்ட வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல போர்ட்டலுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பெரிய அனாமலி வரதை அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம தலைவன் காட்ஸிலா பயமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குமே வந்துட்டு இருக்காப்பிள்ளைங்க. எப்படியே போர்ட்டல் வழியாக வந்துட்டாரு, போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவர் தான் அந்த காமா சிமுலேஷனுக்கு அட்ராக்ட் ஆகி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. அண்ட் இப்போ நம்ம காட்ஸிலாக்கும் அந்த அயான் டிராகனுக்கும் ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. அயன் டிராகன் காட்ஸிலாவை அட்டாக் பண்ண என்னையாட அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை போட்டு பிச்சு புறாண்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையே இந்த ஃபைட்டு நல்லா இருந்துச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes தான் இருக்கும் அந்த ஃபைட்டு. பட் காமிச்ச ஃபைட் உண்மையிலே குவாலிட்டியாக செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டாக்ல யூஸ் பண்ணுற மாதிரி மூஞ்சில் ஏதோ எச்சி துப்புற மாதிரி காட்டியிருக்காங்க. மூஞ்சில் எச்சியை வாடா துப்புறேன், நான் நெருப்பு துப்புறேன் அப்படின்னு சொல்லி அதோட அட்டாமிக் உரத்தையெல்லாம் அது மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு. அண்ட் எப்படியும் அவங்க மிஷினையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு அப்படியே அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண லீஷா அப்படியே வண்டிக்குள்ளே ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க வெளியே தூங்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி என்னை விட்டுருங்க, நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி லீஷா அந்த இடத்துலேயே விட்டுட்டு அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஐ மீன் அவரே பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டுறாரு, ஹெல்ப்க்கு எல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவரே அந்த இடத்துல விழுந்துடுறாரு. ஸோ இவங்க அப்படியே பாடை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்து மூலமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் ஃபைட்டில் நம்ம காட்ஸிலா பார்த்தீங்கன்னா அந்த அயன் டிராகனை ரக்கையை பிச்சு போட்டு தூக்கி அடிச்சது அந்த போர்ட்டல் வழியாக. அது செத்துச்சு, அவரோட என்னாச்சுன்னு தெரியல. பட் போர்ட்டலில் தூக்கி அடிச்சிட்டு இருக்கு. இவங்களும் எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் மூலமாக பூமிக்குமே வந்து சேர்ந்துட்டாங்க. அண்ட் அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார்ம் ஹோல் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் அது ரிஃப்ட் ரேலம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ கூட ஃபேண்டாஸ்டிக் 4 பிரேக் டவுன்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க ஃபாஸ்டர் தன் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது க்ரியேட் பண்ணுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போர்ட்டல் மூலம் வெளியே வந்துட்டுருக்க. அந்த போர்ட்டலை வாண்டடாகவே கிரியேட் பண்ணி நல்ல ஒரு ஆர்கனைஸ்ட் இடத்துல தான் வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து அவங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இனிஷியலாக அது மொனாக்கு மாதிரி தான் தெரியும், பட் மொனாக் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரீயூனியன். எப்படியோ பார்த்தீங்கன்னா கேட்டோன்னா எப்படியோ ஹிரோஷியா அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா பார்த்துட்றாங்க. ஸோ 2 பேருக்குமே வயசு டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. லைக் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ கேக்கோவை விட ஹிரோஷிக்கு தான் வயசு அதிகம். ஆனால் அந்த அம்மா பையன் ரீயூனியன் கூட உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த இடத்துல இவங்களை காப்பாற்ற யாரா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெண்டா வந்திருக்காங்க. அசுட்லி பார்த்தீங்கன்னா இது ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸோட அந்த ஒரு பேஸுங்க. அது வந்து எங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஸ்கல் ஐலாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஸ் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த 2 வருஷத்தில் நிறைய மாறிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ 2 வருஷம் ஆகிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பூமியில் டெக்னிக்கலாக 2 வருஷம் கிராஸ் ஆகிட்டுருக்கு. 2015 இது டெக்னிக்கலாக 2017 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம கென்டாரோ டீமுக்குலாம் வந்து காலு கையெல்லாம் சரியாகி காயெல்லாம் மறைஞ்சிட்ருக்குன்னு அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா டைம் 2 வருஷம் நடுவில் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. வெளியே என்ன சத்தம், யார் அது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம தலைவன் காங் வந்து இறங்குறாப்புல. ஸோ காங் பார்த்தீங்கன்னா தலைவனை ஒரு வழியாக காட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல அவர் ஒரு ரோர் பண்ணுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த பேசிக் டெக்னிக்கலாக ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்கல் ஐலாண்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. காங் டெக்னிக்கில் இந்த இடத்த பார்த்துட்டு எப்படியே வந்துடுறாரு. ஐ திங்க் அவர் அந்த போர்ட்டலுக்கு அட்ராக்ட் ஆகி தான் அவரும் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆனால் நம்ம காஜிலா அண்ட் காங் படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மொனார்க் தான் வந்து ஒரு டோம்குள்ளே நம்ம காங்க வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல இப்படி காட்டும் போது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் லைட்டாக இடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒன்று மாறிட்டு இருக்கு. பட் என்னமோ காங் இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்து சீசன் 2 டீசர்லாம் கூட வந்துச்சு. அதில் கூட நம்ம காங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தான் போட்டு பொழந்து கட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சீசன் 2 கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம டைட்டன் எக்ஸ்லாம் அப்படியே இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொன்னது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.